அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி ஜிடியுடைய ஃபுல் டெஸ்ட் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ டயர்ட் ஆகாமல் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டே இருக்கிறீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல் டெஸ்ட் வந்து எழுதுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஆகல ஸோ நல்ல ஒரு ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எடுக்க முடியும், ஓகேங்களா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்சி ஜிடியுடைய ஃபுல் டெஸ்ட் 9 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பார்க்க போகிறோம், ஓகேவா? அதில் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ உஸ்தாத் ஜாகிர் ஹுசைன் பிளேஸ் டேஷ், ஓகேங்களா? ஜாகிர் ஹுசைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதை வாசிக்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருக்காங்க. ஜாகிர் ஹுசைன் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டார் அப்படின்னா வந்து இறந்துட்டார், ஓகேவா? இவர் 2023 ஸோ பத்ம விபூஷன் விருது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருந்தார். யார்? ஜாகிர் ஹுசைன். ஓகே, இவர் வந்து தபேலா வாசிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். என்னது? பத்ம விபூஷன் விருது வந்து பார்த்தீங்கன்னா 2023 வாங்கினார். பத்ம விபூஷன் 2023 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினார். இவர் எப்போ இறந்தார்னா வந்து ரீசெண்டாக லாஸ்ட் இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறந்து போயிட்டார். இவருடைய அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், ஓகேங்களா? அல்லா ராக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருக்கோம். இவரை பற்றி பாட்டு கூட வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஜாகிர் ஹுசைன் தபேலா வல்தானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்கோம், ஓகேவா? அப்போ ஜாகிர் ஹுசைன் எதனுடன் தொடர்புடையவர்? தபேலாவுடன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்புடையவர், ஓகேவா? சித்தாருக்கு யார் சொல்லியிருக்கேன்? ரவிசங்கர் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்துக்கு சாந்தூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்டிட் சிவகுமார் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கிறார், ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்னது? ஏ டபேலா. ஸோ டபேலாவில் ஜாகிர் ஹுசைன் ஃபேமஸ். 2023 பத்ம விபூஷன் விருது வாங்கினார். லாஸ்ட் இயர் இறந்துட்டார், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள். ஸோ பாலியல் வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல் மற்றும் ஆபாசம் போன்ற குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் மற்றும் ஸோ டேஷ் என குறிப்பிடப்படும் சிறப்பு நீதிமன்றங்களை நிறுவுவதற்கு வழிவகுக்கிறது, ஓகேங்களா? ஸோ போக்சோ சட்டம் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்துலலாம் பார்த்துருப்போம், போக்சோ சட்டம் இருக்குது, போக்சோ சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போக்சோயினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரியணும். ஃபஸ்ட்டு போக்சோ எப்போ வந்துச்சு அப்படின்னா 2012 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்தது, ஓகேவா? இங்கே பாருங்கள், ஆப்ஷன் 2012 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 இருக்குது, ஓகேவா? அப்போ 2013 அப்படின்றது வராதுன்னு நல்லா தெரிஞ்சு. அதுக்கடுத்து ஸோ மீதி ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம், அஃபென்ஸ் ஆக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. இங்கே என்ன இருக்குது? ஆர்டினல் ஆக்ட். அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வராது. அதுக்கடுத்து மீதி இருக்கிறது ஏவும் சியும் தான் இருக்குது. பாருங்கள், ஆப்ஷன் ஏ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012. சி வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு வார்த்தை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. இங்கே ப்ரொடெக்ஷன் இருக்குது, இங்கே ப்ரிவென்ஷன் இருக்குது. ப்ரிவென்ஷன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுவும் சேம் மீனிங் தான், ஓகேங்களா? பாதுகாக்கிறது தான். ஆனால் ப்ரொடெக்ஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிவென்ஷன்னா தடுக்கிறது, புரியுதுங்களா? ஆனால் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா வந்து என்னது? பாதுகாக்கிறது. அப்போது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012 தான் வந்து போனால் ஸோ கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறதுல இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எலிமினேட் பண்ணணும். ஒரு சிலருக்கு டேரெக்டாகவே தெரிஞ்சிருக்கும் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெரிஞ்சவங்க நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து டேரெக்டாக போட்டுருங்க. ஸோ இந்த டயத்தில் இந்த மாதிரி கொஷின் வந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷில் படிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும், ஓகேவா? பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் சட்டம். இங்கே வந்து பாருங்கள் தடுக்கும் சட்டம் அப்படின்னு இருக்குது, இங்கே வந்து என்னது? பாதுகாக்கும் சட்டம் இருக்குது. அப்போ பாதுகாக்கிற சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து போக்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மூணாவது கொஸ்டின் வந்து பாருங்கள். ஸோ ஏஸ் அகெயின்ஸ்ட் ஆட்ஸ் என்பது டேஷ் விளையாட்டை விளையாடும் ஒரு விளையாட்டு ஆளுமையின் சுயசரிதை ஆகும், ஓகேவா? ஏஸ் அகெயின்ஸ்ட் ஆட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய சுயசரிதை அப்படின்னா சானியா மிர்சாவுடைய சுயசரிதை. சானியா மிர்சா யார்? ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்களில் சொல்லக்கூடிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் பிளேயர் யார் அப்படின்னா அவங்க தான் ஷோயிப் மாலிக். பாகிஸ்தானுடைய கிரிக்கெட்டர் ஷோயிப் மாலிக்கை வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக தான் ஆடினாங்க, ஓகேவா? ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் தான் என்னது? ஸோ ஏஸ் அகெயின்ஸ்ட் ஆட்ஸ். ஸோ அவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா வந்து டென்னிஸுடன் தொடர்புடையவங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பர்சனை கேட்கல, அவங்க எந்த விளையாட்டு விளையாடுறாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. எது விளையாடுறாங்க? டென்னிஸ் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறாங்க. லான் டென்னிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லான் டென்னிஸ்னால் என்னது? டேபிள் டென்னிஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். லான் டென்னிஸ்னால் அந்த கிரவுண்டில் விளையாடுறாங்க இல்லையா, அதுதான் வந்து லான் டென்னிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மூணாவது கேன்சர் என்னது? சி டென்னிஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாலாவது வந்து பாருங்கள். ஸோ கேரளாவில் கல்வியறிவு விகிதம் அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ 2011 சென்சஸ் படி ஸோ ஒட்டுமொத்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்வியறிவு அதிகமாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கேரளா தான் 94%, ஓகேங்களா? அரௌண்டு 94%, புரியுதுங்களா? ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேட்டிருக்காங்க. அதுதான் அதிக எண்ணிக்கையிலான பல்கலைக்கழகங்கள் இருப்பதால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அதிக மக்கள் தொகை அடர்த்தி காரணமாக அதுவும் கிடையாது. தொழில் வளர்ச்சியின் காரணமாக அதுவும் கிடையவே கிடையாது, ஓகேங்களா? பயனுள்ள கல்வி அறிவு திட்டங்கள் மற்றும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்வி அறிவு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இருக்குது.
ஆண்கள் கல்வியறிவு விகிதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டு கேரளா தான். பெண்கள் கல்வியறிவு விகிதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டும் வந்து பார்த்தா வந்து கேரளா தான். ஓகேவா? அப்போ 2011 படி கல்வியறிவு அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர்னா கேரளா. ஆண்களுக்கும் அதிகம்னா கேரளா, பெண்களுக்கும் அதிகம் அப்படின்னாலும் கேரளா தான். ஓவராலில் அதிகம் அப்படின்னாலும் எதுதான் ஆன்சர் அப்படின்னா வந்து கேரளா. அங்கே என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு திட்டங்கள் இருக்குது, அதே மாதிரி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. லிட்ரஸி ரேட்னா என்ன? ஃபஸ்ட்டு கல்வியறிவு விகிதம்னா என்னது? 7 வயசுக்கு மேலே ஒருத்தங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சு அவங்க தான் வந்து பார்த்தா கல்வியறிவு பெற்றவர்கள். டிகிரி வச்சிருக்கணுன்ட்டு அவசியம் கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போது 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? பயனுள்ள கல்வியறிவு திட்டங்கள் மற்றும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால். நெக்ஸ்ட்டு 5வது பாருங்க, புதிதாக அமைக்கப்பட்ட மத்திய அமைச்சரவையில் ஜூன் 2024 புவி அறிவியல் அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? இது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக மினிஸ்டர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் மினிஸ்டர்ஸ் ரீசெண்டாக வந்து பார்த்தா 2024 நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னாடி யாரெல்லாம் எந்தெந்த துறையில் மினிஸ்டராக வந்து பார்த்தா இருக்காங்க அப்படின்னு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், ஹோம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யார் தான் இருக்காங்க அப்படின்னா வந்து அமித்ஷா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மினிஸ்டர் ஆஃப் எர்த் சயின்ஸ் யார் அப்படின்னா வந்து ஜிதேந்திர சிங் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறார். புவி அறிவியல் அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறார். கல்வி அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உமன் எம்பவர்மெண்ட், ஓகேங்களா, மினிஸ்டர் ஆஃப் உமன் எம்பவர்மெண்ட். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ 5வது ஆன்சர் என்னது? ஜிதேந்திர சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 6வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாடு நரேந்திர மோடிக்கு ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்தலர் விருது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழங்கியது? ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா? ஸோ இது யார் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து ரஷ்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்தாங்க. ஸோ ரஷ்யா அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விருதை அறிவிக்காது. ஓகேவா? ஏன்னா ரஷ்யா ரொம்ப ஒரு என்ன மாதிரியான கண்ட்ரி அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நமக்கு இந்தியாவுக்கு ஃப்ரெண்ட்லி, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை எதிர்க்கக்கூடியவங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு யார் அப்படின்னா ரஷ்யாவுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் வந்து யாருன்னா விளாடிமிர் புடின். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5வது முறையாக அவரே என்ன பண்ணியிருக்காருன்னா ஸோ பதவியேற்றிருக்கார். கிட்டத்தட்ட 20 வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து ஸோ இந்த பதவியில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கார். யார்? விளாடிமிர் புடின். ஓகேவா? ஸோ அவருடைய கவர்மெண்ட் தான் இந்த ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ த ஆப்ஸ்டோல் அப்படின்ற ஒரு விருது என்ன பண்ணியிருக்காங்க நரேந்திர மோடிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 7வது பாயிண்ட் பாருங்கள். ஸோ மார்ச் 2024 முடிவடைந்த ப்ரோ கபடி லீக்கின் சீசன் 10 பின்வரும் அணிகளில் எது வென்றது? ஓகேவா? நமக்கு எப்படி ஐபிஎல் அடிக்கடி கொஷின் கேட்குறாங்களோ அந்த மாதிரி ப்ரோ கபடி லீக்லேயும் வந்து பார்த்தா வந்து கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2024 ப்ரோ கபடி லீக்கில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னா வந்து புனேரி பால்டான் அப்படின்றவங்க தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து ஸோ வின் பண்ணாங்க. அப்போ 7வது ஆன்சர் என்னது? ஏ, புனேரி பால்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 8வது பாருங்க, தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வரலாற்றுக்கு முந்தைய காலங்கள் எத்தனை யுகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? ஓகேங்களா? ஸோ வரலாற்றுக்கு முந்தைய காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை யுகங்கள்னா 3 யுகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோன் ஏஜ் அப்படின்னா கற்காலம், பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னா வந்து வெண்கல காலம், அயன் ஏஜ்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரும்பு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து 3ஆக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ 8வது ஆன்சர் என்னது? பி, 3. கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 9வது பாருங்க, 1290 முதல் 1320 வரை எந்த வம்சம் டெல்லியை ஆண்டது? ஓகேங்களா? டெல்லி சுல்தானியம் எந்த வருஷம் இருந்து எந்த வருஷம் டெல்லி ஆட்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1206 1526 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 1526 வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் பானிபட் போர் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகலாய பேரரசு வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 1206 1290 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடிமை வம்சம் டெல்லியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து 1290 1320 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் இது பண்ணியிருப்பாங்கன்னா வந்து கில்ஜி வம்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோடி வம்சம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியை ஆட்சி செஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா 5 வம்சங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1290 to 1320 வந்து யார் ஆட்சி பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. யார் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா வந்து கில்ஜி வம்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி பண்ணாங்க. ஓகேங்களா? ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி. இதில் அலாவுதீன் கில்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ஸோ அவர் தான் நிறைய மாற்றங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகேவா?
அப்போ 9வது கேன்சர் என்னது பி கில்ஜி. அவங்க தான் வந்து டெல்லியை 1290 to 1320 வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸோ 10வது பாருங்க. ஸோ பின்வரும் தேசிய தலைவர்களில் யார் 1939ஆம் ஆண்டு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை நிறுவினார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஏன் நிறுவனம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி வருது. ஓகேவா. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்திய சுதந்திரம் வாங்கி கொடுக்குறதுல ஒரு முக்கியமான ஒரு பங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ இதில் 1937-38 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இவர் தான் யார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார். ஸோ இதில் 1938 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இவருக்கு ஓகேவா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பட்டாபி சீதாராமையா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவிக்கு போட்டிடுவாங்க. ஆனால் இதில் ஜெயிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சிருவார். ஸோ ஜெயிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாபி சீதாராமையா தோத்த உடனே ஸோ இந்த பட்டாபி சீதாராமையா யார் அப்படின்னா காந்தியினுடைய ஆதரவாளர். ஸோ காந்திக்கு உடனே என்ன வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவம் வந்துடுது. ஓகேவா. அதுக்கடுத்து காந்தி கோச்சுக்கின உடனே இந்த சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எனக்கு உங்களுடைய தலைவர் பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறார். வெளியே வந்துட்டு 1939 தனக்குன்னு ஒரு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ முற்போக்கு கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே அவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து மாறு வேடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தப்பிச்சு போகிறாரு. தப்பிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய ராணுவத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிக்கிறார். ஓகே. அப்போ முற்போக்கு கட்சி யார் வந்து ஆரம்பிச்சாங்க ஓகேவா யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி அப்படின்னா வந்து லீடர் அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா வந்து அர்த்தம். அப்போ 10வது கேன்சர் என்னது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நெக்ஸ்ட் 11வது பாருங்க. ஸோ ஆர்டிகல் 19 class 1 class A ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரெஃபர்ஸ் டு டேஷ். ஓகேங்களா. ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14 to 18. ஓகேவா. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேவா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் 19 வரும். அதுக்கடுத்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 23 to 24. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் எஜுகேஷனல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 29 to 30. ஓகேவா. ஸோ அப்போது இது வராது இது வராது இது வராது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 19 வருது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 class 1 class A அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு 12வது வந்து பாருங்கள். டிசம்பர் 2024 நிலவரப்படி யூனியன் பட்டியலில் எத்தனை துறைகள் உள்ளன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்திய அரசியலமைப்பினுடைய 7வது அட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. அதிகார பகிர்வினை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொது பட்டியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பொது பட்டியல் அப்படின்ற கான்செப்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஸோ ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்திருப்போம். ஓகேவா. ஸோ இதில் மத்திய பட்டியல் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து மத்திய அரசாங்கம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா வந்து சட்டம் இயற்ற முடியும். மாநில பட்டியல்னா வந்து மாநில அரசாங்கம் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். இதே பொதுப்பட்டியல் அப்படின்னா வந்து 2 பேருமே சட்டம் இயற்றலாம். ஆனால் யாருடைய இது அதிக பவர் அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய தான் வந்து அதிக பவர். ஓகேவா. ஸோ இதன்படி இந்த மத்திய பட்டியலில் வந்து எத்தனை துறைகள் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கரெக்டாக 100 இருக்குது. எத்தனை இருக்குது 100 சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய பட்டியலுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ் ரயில்வே டிஃபென்ஸ். இந்த டிஃபென்ஸ் ரயில்வே இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டேட் தலையிடவே முடியாது. சென்ட்ரல் மட்டும்தான் வந்து பண்ணால் தலையிடுவாங்க. அப்போது சென்ட்ரல் லிஸ்ட் அப்படின்னா சென்ட்ரலுக்கு தான் அதிக பவர். ஸ்டேட் லிஸ்ட்னா ஸ்டேட்டுக்கு அதிக பவர். கன்கரண்ட் லிஸ்ட்னா 2 பேருமே பவர் இருக்குது. ஆனால் யாருக்கு அதிகம் அப்படின்னா சென்ட்ரலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அதிகம். அப்போது சென்ட்ரல் லிஸ்ட்டில் எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து 100 துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது எந்த அட்டவணையில் சொல்லியிருக்காங்கன்னா 7வது அட்டவணையில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 13வது பாருங்கள். ஸோ அரசியலமைப்பு 96வது திருத்த சட்டம் 2003 படி பிரதமர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை டேஷுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமானது. ஓகேவா. ஸோ லோக்சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா வந்து 545 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோனா 552. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 7 இடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு வந்து பண்ண விட்டுருக்கோம். 545 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு யாருக்கு விட்டுருக்கோம் அப்படின்னா ஆங்கிலோ இந்தியருக்கு. ஸோ 543 பேரில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15% பேர் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சர்களாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போது அரசியலமைப்பு சட்டம் 2003 படி பிரதமரும் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை எத்தனை சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னா வந்து 15% மேலே இருக்கக்கூடாது. அரௌண்ட் ஒரு 70 to 80% தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கணும் 80 people 70லேருந்து 80 பேர் தான் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா வந்து ஸோ அமைச்சர்களாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா.
கொடுத்துருக்காங்க பாருங்கள். 20% கிடையாது, 10% கிடையாது, 25% கிடையாது. மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% என்னவாக இருக்கணும், அமைச்சர்களாக இருக்கணும். அப்போது 15%னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 70லிருந்து 80 பேர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருப்பாங்க, அமைச்சர்களாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அமைச்சர்களில் 3 வகை இருக்குது, புரியுதுங்களா? நீங்கள் வந்து கேபினட் மினிஸ்டர்ஸ் மட்டும் நினச்சிக்காதீங்க, மொத்த அமைச்சர்களை சேர்த்து 70லிருந்து 80 பேர் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க, 14வது. ஓகேவா? இந்தியாவில் எஃகு நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டீல் சிட்டி இன் இந்தியா எது அப்படின்னா வந்து ஜம்ஷெட்பூர். ஜம்ஷெட்பூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜார்க்கண்டில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜம்ஷெட்பூர். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீல் சிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ மும்பையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்தியாவின் நிதி தலைநகரம் எது அப்படின்னா வந்து மும்பை. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவ தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ 14வது கேன்சர் என்னது, பி ஜம்ஷெட்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 15வது பாருங்க, தன்ஸ்ரீ மற்றும் சுபன்ஸ்ரீ ஆகியவை டேஷ் ஆற்றின் துணை நதிகள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? பிரம்மபுத்திராவினுடைய துணை நதிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா துணை நதிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்ஸ்ரீ மற்றும் சுபன்ஸ்ரீ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பிரம்மபுத்திராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? அதில் முக்கியமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திபெத்தில் என்ன பேர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா வந்து சாங்போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த திபெத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சைனா வந்து மிகப்பெரிய அணையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டிட்டு இருக்காங்க. அது இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக வரும். அதனால் வந்து பிரம்மபுத்திராவினுடைய பேர் வந்து திபெத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, என்னது சாங்போ. ஸோ அதனுடைய துணை ஆறுகளினுடைய பேர் வந்து என்னது தன்ஸ்ரீ மற்றும் சுபன்ஸ்ரீ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. அப்போ 15வது கேன்சர் என்னது, பி பிரம்மபுத்திரா. நெக்ஸ்ட் 16வது கொஸ்டின் வந்து பாருங்க. ஸோ ஒரு நாட்டின் பொருளாதார ஆரோக்கியத்தை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் முக்கிய நடவடிக்கை எது? ரொம்ப 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 ஒரு முக்கியமானது. ஓகேங்களா? ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிபி வச்சு தான் சொல்லுவாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள்ள உற்பத்தி ஆகின்ற பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த மதிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம், இந்தியா பவுண்டரிக்குள்ள உருவாகக்கூடிய மொத்த பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்தியா பவுண்டரிக்குள்ளே யார் இருப்பாங்க, இந்தியன்ஸ் இருப்பாங்க, ஃபாரினர்ஸ் இருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு கணக்கு தேவையில்லை. இந்தியா பவுண்டரிக்குள்ளே இருக்காங்களா, அப்போ உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஜிடிபிக்குள்ளே என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து கணக்கு எடுத்துப்பாங்க. இந்த ஜிடிபி எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணாங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட காலம்னா 1 இயர் தான். 1 இயருக்குள்ளே எவ்வளோ பொருட்கள் மற்றும் உற்பத்தி ஆகுதோ அதனுடைய ஃபைனல் மதிப்பு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜிடிபின்னு சொல்லுவாங்க. ஸோ உலக லெவலில் 2024 படி ஜிடிபியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. ஓகேங்களா? அந்த ஜிடிபி வச்சு தான் ஒரு பொருளாதாரம் ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும். ஓகே, அப்போ நாட்டின் பொருளாதார ஆரோக்கியத்தை மதிப்பிடுவதற்கு பயன்படும் முக்கிய காரணம் எது அப்படின்னா வந்து ஸோ ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா உலக அளவில் எத்தனாவது இடத்துல இருக்குது, ஜிடிபியில் 5வது இடத்துல இருக்குது. அப்போ 16வது கேன்சர் என்னது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 17வது பாருங்க, முதல் பிராந்திய கிராமப்புற வங்கி எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எந்த ஆண்டுனா 1975. ஓகேங்களா? இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் கொண்டு வந்தாங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் கொண்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்பான்சர் பண்ணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து ஸ்பான்சர் பண்ணும். அதே மாதிரி அந்த கன்சன்ட் பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் போட்டாங்க அப்படின்னா ஒரு RRBI என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து உருவாக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜனல் RRBI அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ 17வது கேன்சர் என்னது, சி 1975. யாருடைய பீரியடில் கொண்டு வந்தாங்க, இந்திரா காந்தி அவர்களுடைய பீரியடில் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் 18வது பாருங்க, the number of oscillations per second is called dash of oscillation. ஓகேவா? ஸோ ஒரு வினாடிக்கு அலைவுகளின் எண்ணிக்கை டேஷ் அலைவு எனப்படும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதிர்வெண் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அலைவுகளுடைய எண்ணிக்கையே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அதிர்வெண் அலைவு எனப்படும். அப்போ 18வது கேன்சர் என்னது, ஏ அதிர்வெண். நெக்ஸ்ட் 19வது பாருங்க, நவீன கால அட்டவணையில் எத்தனை கிடைமட்ட வரிசைகள் உள்ளன? தொகுதிகள் எத்தனை இருக்கு, 18 இருக்கு. வரிசைகள் எத்தனை இருக்கு, 7 வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கு. ஓகேவா? அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா வரிசைகள் தான் கேட்டிருக்காங்க. வரிசைகள் எவ்வளோ இருக்குன்னா 7 வந்து பார்த்தோன்னா இருக்கு. அப்போ 19வது கேன்சர் என்னது, சி 7 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 20வது பாருங்க, கிளாமிடோமோனாஸ் எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்கா பூஞ்சைகள்,
வைரஸ்கள் இதில் எது வந்து அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு. எது அப்படின்னா வந்து கிளாமிடோமோனஸ். கிளாமிடோமோனஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செல் உயிரி அப்படின்னு வந்து கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான 20 கொஷின்ஸ். ஸோ தொடர்ந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து படிச்சுட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ப்போம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். டெஸ்ட் நம்பர் 9ஓட மேக்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ராணி பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்க வங்கியில் 2 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு பிறகு அவங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7% இருக்கும்போது எவ்வளோ மொத்தமாக செலுத்தியிருப்பாங்க? ஓகே, சாரி, மொத்தமாக இல்லை, எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பாங்க 2 இயர்ஸ் கழிச்சு அப்படின்னு கேட்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம டக்குன்னு அந்த இன்ட்ரெஸ்ட்டோட டோட்டல் பர்சன்டேஜ் சொல்லிடலாம் இல்லையா? ஒரு வருஷத்துக்கு 7% அப்படின்னா 2 வருஷத்துக்கு அவங்க எவ்வளோ சதவீதம் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பாங்க? 14% இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பாங்க. அப்போ இந்த 2 லட்சத்துக்கு தானே 14% வட்டி கட்டியிருப்பாங்க. இப்போ 2 லட்சத்தில் 14% நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? 10% அப்படின்றது 20,000. ஓகே, அடுத்தது இன்னொரு 4% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 4%. 1%ன்றது 2,000. அப்போ 4%ன்றது 8,000. அப்போ 20,000த்தில் ஒரு 8,000 சேர்த்தா 28,000 அவங்க 2 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக கட்டியிருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்லாம் ரொம்ப நம்ம ஸ்பீடாக ஆன்சர் பண்ணிடலாம். நமக்கு அங்கே எந்த வேலையுமே இருக்காது. கொடுக்கப்பட்ட அசலில் அந்த சதவீதத்துக்கான தொகையை நமக்கு என்ன தெரியணும்? டக்குன்னு எடுக்க தெரியணும். ஓகேவா? அதுக்கு அந்த மோஸ்ட்லி க்ளூ அந்த 10%, 5%, 1%, இதை வச்சு எவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸ்பீடாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொஷின், மனோஜும் நவீனும் ஒரு பிஸ்னஸில் 5:6 அப்படின்ற ஒரு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த ரேஷியோவில் போட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 6 மாதம் கழித்து சேகர் அப்படின்றவங்க நவீனுக்கு ஈக்குவலான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டோட அந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணி இருந்தால் இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. ஒரு வருஷம் முடிவில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த ப்ராஃபிட்டை மனோஜ், நவீன், சேகர் 3 பேரும் என்ன விகிதத்தில் பிரிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு யார் யார் இருக்கா? மனோஜும் நவீனும் இருக்காங்க. இவங்களோட முதலீட்டு விகிதம் 5:6ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 6 மாதம் கழித்து இந்த பிஸ்னஸில் இவங்க கூட யார் வந்து சேர்றா? சேகர் வந்து சேர்றாங்க. ஓகேவா? சேகர் என்ன கொண்டு வராங்க? நவீனுக்கு ஈக்குவலான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை கொண்டு வராங்க. நவீன் 6 பங்கு தொகை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா சேகரும் 6 பங்கு தொகை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே, அப்போ அவங்களோட முதலீட்டு விகிதம் 5:6 அப்படின்னா முதலீட்டு விகிதம் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுதான் லாப விகிதம். வேறு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதுக்கு என்னவா இருக்கணும்னா எல்லாருக்கும் அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் காலம், ஓகேவா, அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய டைம்ன்றது ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் பாருங்கள், மனோஜும் நவீனும் அந்த பிஸ்னஸில் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் இருக்காங்க. ஆனால் சேகர் பார்த்திங்கன்னா 6 மாதம் கழித்து தான் வந்து இந்த பிஸ்னஸில் சேர்றாரு. அப்போ இவங்க எல்லாருக்கும் டைம் பீரியட் மாறுதா? இவங்கெல்லாம் 1 வருஷம் இருந்தால் சேகர் எவ்வளோ நாள் தான் இருந்திருப்பார்? 6 மாதம் தான் இருந்திருப்பார். அப்போ சேகர் 6 மாதம் அப்படின்னா இவங்க நவீனும் மனோஜும் பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் இருந்திருப்பாங்க. 1 இயர்ன்றதால் 12 மந்த்ஸ்னு எடுத்துருவோம். இப்போ இதை சால்வ் பண்ணி ரேஷியோ கொண்டு வந்தால் தான் அதுதான் இவங்களோட முதலீட்டு விகிதம். அப்போ அந்த முதலீட்டு விகிதம் தான் லாப விகிதம் நம்ம சொல்லுவோமா? ஓகேவா? 1/6 1/6 அடிச்சிடலாமா? இங்கே 6 இல்லை, ஆனால் 12 இருக்குது. 6ஆல் அடித்தா 2 முறை. ஓகே, எல்லாத்துலையும் 2 மடங்கு இருக்கா? 1 2 6 2 12 3 2 6 அடிச்சிடலாமா? ஓகே, இதுக்கு மேலே ஏதாச்சும் அடிக்க முடியுமானா? வேறு எதுவும் இல்லை. அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், 5:6:3. இதுதான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் என்ன ரேஷியோ? ப்ராஃபிட் ரேஷியோ. அப்போ ப்ராஃபிட் ரேஷியோ என்னதான்? 5:6:3. ஓகேவா? முடிஞ்சிச்சுன்னா இதே சப்போஸ் டைம் பீரியட் சேஞ்ச் ஆகலை, எல்லாருக்கும் டைம் பீரியட் 1 அப்படின்னா 5:6:6 தான் அவங்களோட லாப விகிதமும் இருந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 21, 49 மற்றும் 18க்கு 4வது விகிதச்சமன் 4th ப்ரொப்போர்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. 4th ப்ரொப்போர்ஷனுக்கு ஃபார்முலா என்ன? டி தான் 4th ப்ரொப்போர்ஷன் சொல்லுவோம். BC/A. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? கொடுத்து 3 வேலை கொடுத்துருப்பாங்க, அதை ஆர்டராக ABCன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே, BCனா அப்போ 49 × 18 / 21. ஓகேவா? அதுவே தேர்ட் ப்ரொப்போர்ஷனாக இருந்தால் B²/Aன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சராசரி விகிதச்சமன் மீன் ப்ரொப்போர்ஷனாக இருந்தால் √A × Bன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த 3 ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 முறை 7 முறைங்களா? 1 முறை 6 முறை 6 7 42. ஓகேவா? அப்போ இந்த 3 நம்பருக்கான 4th ப்ரொப்போர்ஷன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 42 இருக்கும். ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்.
ஜிடி 2022 நடந்த எக்ஸாமில் ப்ரொபோர்ஷன் அதிகமாக கேட்டிருந்தாங்க, 24 கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க. இப்போ நடக்கக்கூடிய ஜிடி எக்ஸாம்லையும் கண்டிப்பாக ப்ரொபோர்ஷன் வந்து கொஷின்ஸ் வரும். ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு நபர் 6 மணி நேரத்தில் 66 கிலோமீட்டர் கீழ் நோக்கி போயிருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீமில் போயிருக்காங்க. 8 மணி நேரத்தில் 72 கிலோமீட்டர் மேல் நோக்கி போயிருக்காங்க, அப் ஸ்ட்ரீமில் போயிருக்காங்க. அப்படின்னா நீரோட்டத்தின் வேகம், ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் கரண்ட் அப்படின்னா நீரோட்டத்தின் வேகம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நீரோட்டத்தின் வேகம். நீரோட்டத்தின் வேகம்னா நம்ம எதை சொல்லுவோம்? எஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ எஸ்ஸுக்கு ஃபார்முலா என்னது? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைடட் பை 2. ஓகேவா? அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கும் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி டிவைட் பை 2 பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஸ்ட்ரீம் ஸ்பீட், கரண்ட் ஸ்பீட். ஓகேவா? ரிவர் ஸ்பீட் எல்லாமே ஒன்று தான். இதை தமிழில் ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா நீரோட்டத்தின் வேகம், ஓடையின் வேகம், ஆற்றின் வேகன்ற மாதிரி ஓடக்கூடிய தண்ணீரின் வேகம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஸ்ட்ரீம் ஸ்பீட், எஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே பாருங்கள், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடோ டேரெக்டாக கொடுத்துருந்தா நம்ம டேரெக்டாக கழிச்சு கண்டுபிடிச்சலாம். இங்கே டேரெக்டாக இல்லை. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிக்கவும் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிக்கவும் என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் எனக்கு வேணும்னா டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. அப்ஸ்ட்ரீமில் அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்காரு? 72 கிலோமீட்டர் போயிருக்காரு. எவ்வளோ டைம் ஆச்சு அவருக்கு? 8 மணி நேரம் ஆச்சு. அதுவே டவுன் ஸ்ட்ரீமில் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் பை டவுன் ஸ்ட்ரீம் டைமா. கீழ் நோக்கி அவர் எவ்வளோ தூரம் போயிருக்காரு? 66 கிலோமீட்டர் போயிருக்காரு. அதுக்கு அவருக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? கீழ் நோக்கி போகும்போது 6 மணி நேரம் ஆச்சு. ஓகே, அப்போ இதை அடித்தோம் அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்றது 9, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்றது 11. இப்போ 9க்கும் 11க்கும் வித்தியாசம், 9க்கும் 11க்கும் வித்தியாசம் 2. இப்போ 2 பை 2னா 1. அப்போ ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னவாக இருக்குன்னா 1 km/h இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர், ஸ்பீட் டைமில் ஹவர்ஸில் கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்பீடுன்றது km/h இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு தேர்வில் ஒரு மாணவர் பார்த்தீங்கன்னா 200 மார்க்குக்கு 40% மார்க் வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு பேப்பரில். மொத்தமாக அவங்க ஓவராலாக 60% மார்க் வாங்கணும் அப்படின்னா செகண்ட் பேப்பரில் அது 200 மார்க்குக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு பையன், இதெல்லாம் ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க. ஒரு எக்ஸாம் கொஷினை ப்ராக்டிக்கலாக நம்ம நிறைய எக்ஸாம் எழுதியிருப்போம், நம்ம அந்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட் பேப்பர்லேயும் 200 மார்க், செகண்ட் பேப்பர்லேயும் 200 மார்க். அப்போ ஓவராலாக எனக்கு எவ்வளோ மார்க் நாங்கள் எழுதியிருப்பேன்? 400 மார்க்குக்கு எழுதியிருப்பேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பேப்பரில் நான் 200க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கேன்? 40% மார்க் வாங்கியிருக்கேன். அப்போ 200க்கு எனக்கு எவ்வளோ மார்க் போட்டிருப்பாங்க? 40% அப்படின்னா 80 மார்க் போட்டிருப்பாங்க. ஏன்னா 10% 20, 40% 80. ஓவராலாக எனக்கு எவ்வளோ வேணுமா? 60% வேணும். இதை எடுக்காமல் போனால் என்னை வீட்டில் அடிப்பாங்க. அப்போ கண்டிப்பாக எனக்கு ஓவராலாக 400க்கு 60% என்ன நான் முதல்ல கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கணும். 60% என்னவாக இருக்கும்? 10% 40. அப்போ 60% 240 மார்க்ஸ். கண்டிப்பாக நான் இந்த 2 பேப்பர் எழுதி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு 240ன்ற கூடுதல் வேணும், இல்லைனா வீட்டில் அடிப்பாங்க. ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டு பேப்பரை ஏற்கனவே எழுதி முடிச்சுட்டேன், 80 மார்க். அதை என்னால் எதுவும் மாற்ற முடியாது. இப்போ கண்டிப்பாக 2வது பேப்பரில் நான் நல்லா படித்து எழுதி போய் எவ்வளோ மார்க் நான் எடுக்கணும்னு பாருங்கள். 240 வேணும், 80 ஆல்ரெடி வந்துருச்சு. அப்போ இன்னும் எவ்வளோ வேணும் எனக்கு? 240 80 போச்சுன்னா 160 மார்க் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஓகேவா? அப்போ 200க்கு நான் 160 மார்க் எடுக்கணும் அப்படின்னா நான் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும்? ஓகேவா? 20ன்றது 10%. அப்போ 160ன்றது 80%. அப்போ நான் செகண்ட் பேப்பரில் கண்டிப்பாக எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும்? 80% மார்க் எடுக்கணும். ஓகேவா? எக்ஸாம் சம்மந்தமாக கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதை மேக்ஸ் கொஷினாக யோசிக்காதீங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். எவ்வளோ டிஃபிகல்ட்டாக கேட்டாலும் நம்ம எக்ஸாம் பேஸ்டு கொஷின்ஸை ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு படகின் வேகம் நீரோட்டத்துடன் சேர்ந்து அப்படின்னா அது டவுன் ஸ்ட்ரீம். ஓகேவா? போகும்போதும் மட்டும் எதிராக போகும்போது அதுன்றது அப் ஸ்ட்ரீம். இப்போ எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்குன்னு பாருங்கள். 16 km/h மற்றும் 12 km/h ஸ்பீடில் போயிருந்தால் நீரோட்டத்தின் வேகம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? திசையிலே போகும்போது இவ்வளோ ஸ்பீடில் போச்சா இது அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட். எதிர்த்து போகும்போது தான் 2வது ஸ்பீட் கொடுத்தாங்க, அது அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட். இல்லையா? கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பீடில் உங்களுக்கு தெரியும் எது கம்மியாக இருக்கோ அது அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட், எது அதிகமாக இருக்கோ அதுதான் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரீம் ஸ்பீட் வேணும். ஓகேவா? நீரோட்டத்தின் வேகம் வேணும். எனக்கு ஃபார்முலா அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கும் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கும் டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை 2. ஓகேவா? இல்லை எனக்கு தெரியும் கண்டிப்பாக டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் தான் எனக்கு அதிகம் தெரிஞ்சால் ds - USன்னு கொடுக்கலாம். எனக்கு அதுவா இதுவா எது அதிகம்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா பிரச்சனையெல்லாம் நடுவில் என்ன பண்ணுங்கள்? டிஃப்ரென்ஸ் கொடுத்துருங்க. டிஃப்ரென்ஸ்னால் வெறும் நம்பர் மட்டும் கழிச்சா போதும், மைனஸோ ப்ளஸோ நீங்கள் யோசிக்க வேண்டியது கிடையாது. ஓகேவா? அப்போது 16க்கும் 12க்கும் வித்தியாசம் டிவைட் பை 2 நான் எடுத்துக்கிட்டா கூட 4/2. ஓகேவா? நீங்கள் சரியாக எடுத்திங்கன்னா இங்கே 12 வரும், இங்கே 16 வரும். டிஃப்ரென்ஸ் 4 4/2
2 ஓகேவா. அப்போ ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 km/h ஆகும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு கம்பெனி ஓகேவா, ஒரு கம்பளி ஜாக்கெட்டின் குறிக்கப்பட்ட விலை ரூபாய் 800 ஓகேவா. ஒரு ஜாக்கெட் இருக்குது, அதோட மார்க்கெட் ப்ரைஸ் 800 ரூபாய். ஒவ்வொரு பொருளுக்கும் 10% டிஸ்கவுண்ட் தராங்க. மேலும் அப்போ அவங்க சீசன் இல்லாதனால அவங்களுக்கு சேல் கிடையாது. அதனால் கேஷாக நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 5% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஓவராலாக அப்போ அந்த ஜாக்கெட்டோட செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்துடலாமா? அதோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபாய். இதுக்கு யார் வந்தாலும் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க, யார் வாங்கினாலும் ஓகேவா. அப்போது 800ல் 10% போச்சுன்னா அப்போ அதோட செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 720 ரூபாய். இதையும் நீ பணமாக கட்டி வாங்கின அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னா 5% கொடுப்பாங்க. அப்போ 720ல் 5% எனக்கு வேணும். 72ன்றது 10%, அதில் பாதி 5%. அப்போ 72ல் பாதி 35, ஒரு 1 6. அப்போது 720ல் 36 நான் கழிக்கணுமா? கழிச்சா நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். 20 கழிச்சா 700, அதில் ஒரு 16 கழிச்சா 684. அப்போ ஃபைனலாக அந்த ஜாக்கெட்டோட செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருந்திருக்கும்? 684 ரூபாயாக இருந்திருக்கும். சப்போஸ் கேஷாக கட்டலை, அவங்க வந்து பேமெண்ட் வந்து ஆன்லைனில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன செல்லிங் ப்ரைஸாக இருந்திருக்கும்? 720 ரூபாய் இருந்திருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒரு பழ விற்பனையாளர் ஆரஞ்சு பழங்களை ரூபாய் 150ன்னு இருக்க மாதிரியும் ரூபாய் 90ன்னு இருக்க மாதிரியும் ஒரு கிலோ ரூபாய் 75ன்னு இருக்க மாதிரியும் 3 வகையான ஆரஞ்சு பழங்களை வாங்குறாங்க. எந்த விகிதத்தில் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4:5:6ன்ற விகிதத்தில் வாங்குறாங்க. அதாவது 150 ரூபாய் ரேட் இருக்க மாதிரி ஆரஞ்சை 4 பங்கு வாங்குறாங்க. 90 ரூபாய் கிலோன்னு இருக்கக்கூடிய ஆரஞ்சை 5 பங்கு வாங்குறாங்க. 75 ரூபாய் கிலோன்னு இருக்க மாதிரி ஆரஞ்சை 6 பங்கு வாங்குறாங்க. வாங்கிட்டு இது எல்லாத்தையும் கலந்துறாங்க ஓகேவா. இந்த ரேஷியோவில் கலந்துட்டு 40% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாங்க. அப்படி விற்றுருந்தால் 1 கிலோ ஆரஞ்சு பழத்தோட விற்பனை விலை என்னன்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? பங்கு தான் சொன்னாங்களே கண்ணி, மொத்தமாக அவங்க எவ்வளோ கிலோ வாங்கினாங்கன்னு சொல்ல கிடையாது ஓகேவா. 150 ரூபாயில் வாங்குறாங்க. 150 ரூபாயில் 4 பங்கு வாங்குறாங்க. 90 ரூபாயில் 5 பங்கு வாங்குறாங்க. 75 ரூபான்னு சொல்லி 6 பங்கு வாங்குறாங்க. எனக்கு தெரியாதனால நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 150 ரூபாயில் 4 கிலோ வாங்கினாங்க, 90 ரூபாயில் 5 கிலோ வாங்கினாங்க, 75 ரூபாயில் 6 கிலோ வாங்கினாங்கன்னு எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் பங்குன்னு எடுத்துக்கணும் 4x 5x 6xன்னு எடுத்துக்கணும் ஓகேவா. எக்ஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமாகும், அதனால் நம்ம வைக்கிறது கிடையாது. பெருக்கல்ல வரும்போது மட்டும்தான் விகிதத்தில் எக்ஸ் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லுவோம், மற்றபடி வேறு எதுக்கும் வேணான்னு சொல்லிவிடுவோம் ஓகேவா. பார்க்கலாமா? அப்போ ஓவராலாக அவரோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னு பாருங்கள் ஓகேவா. 1 கிலோ 150 ரூபா 4 கிலோ வாங்கியிருந்தா அப்போ இங்கே ஃபஸ்ட்டு வகைக்கு மட்டும் அவருக்கு எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ் ஆகிருக்கும்? 600 ரூபாய் இருக்குமா? ஓகே. 1 கிலோ 90 ரூபானா 5 கிலோ 450 ரூபாய் இருக்குமா? அடுத்து பாருங்கள். 1 கிலோ 75 ரூபானா 6 கிலோ வாங்க 420, ஒரு 30, 450 ரூபாய் இருக்குமா? அப்போ இதெல்லாம் சேர்த்தா தானே அவரோட ஓவரால் காஸ்ட் ப்ரைஸ். சேர்த்து என்ன வருதுன்னு பாருங்கள். 900 + ஒரு 600 1500 ரூபாய். அவரோட ஓவரால் காஸ்ட் ப்ரைஸ் 1500 ரூபாய். இப்போ அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அவர் விற்றாரா? 40% ப்ராஃபிட்டுக்கு தரான். அப்போ அவரோட செல்லிங் ப்ரைஸ் 140%. அப்போ 1500 இன்னொரு 40% நான் ஆட் பண்ணும். 150ன்றது 10%. அப்போ 40%ன்றது ஒரு 600. அப்போ 1500ஓட ஒரு 600 நம்ம கூட்டினா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்குமா? 2100ன்னு கிடைக்குமா? இதுதான் இந்த மொத்த. நான் ஆல்ரெடி என்ன எடுத்தேன்? 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ எடுத்தேன். அப்போ ஓவராலாக எத்தனை கிலோ? 15 கிலோ ஆரஞ்சு பழங்களோட காஸ்ட் ப்ரைஸ் 1500 ரூபாய். அந்த 15 கிலோ ஆரஞ்சோட செல்லிங் ப்ரைஸ் 2100 ரூபாய். அவங்க என்ன கேட்குறாங்க? 1 கிலோவோட செல்லிங் ப்ரைஸ் சொல்லுங்கன்னு கேட்குறாங்களா? அப்போ இதில் 15 கிலோவோட செல்லிங் ப்ரைஸ் இருக்கா? அப்போ நான் டிவைட் பை 15 பண்ணும்போது எனக்கு 1 கிலோவோட செல்லிங் ப்ரைஸ் கிடைக்குமா? அடிக்கலாமா? ஒரு 15 மீதி ஒரு 6ங்களா? 4 15 60. இந்த ஒரு 0 அப்படியே கொடுத்துடலாமா? அப்போ 1 கிலோ ஆரஞ்சோட விற்பனை விலை என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 140 ரூபாயாக இருக்கும். ஆப்ஷன் சி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கடைக்காரர் தனது பொருட்களை ஓகேவா அவர் வாங்கிய விலையை விட 12% அதிகமாக குறிக்கிறார். ஆனால் பணத்திற்கு 12% தள்ளுபடியை அனுமதிக்கிறார். அவருக்கு நிகர லாபம் அல்லது இழப்பு சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா. ஒரு கடைக்காரர் அவரோட பொருளுக்கு 12% அதிகமாக ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ அவரோட காஸ்ட் ப்ரைஸ் நம்ம என்னென்னு எடுத்துப்போம்? 100 ரூபான்னு எடுத்துப்போம். அந்த பொருளோட ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபாய். அவர் 12% அதிகமாக வச்சு மார்க் பண்ணுறாரு. அப்போது 112% அதனோட மார்க்கெட் ப்ரைஸ் இருந்திருக்கும் ஓகேவா. இதில் 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு.
கொடுத்துருந்தால் அவர் எவ்வளோக்கு விற்றுருப்பார், அப்போ அவரோட செல்லிங் ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல. ஓகேவா, அவரோட செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். காஸ்ட் ப்ரைஸோட அதிகமாக மார்க்கெட் ப்ரைஸ் வைப்பாங்க, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். அப்போ 112ல் 12% நமக்கு தெரியணும். 11.2 அப்படின்றது 10%, 1.2ன்றது 1%, அப்போ 2%ன்றது 2.24 வருமா, 24 வருமா, இப்போ 4 4 3 1. ஓகேவா, அப்போது 112ல் 12%ன்றது 13.44 இருக்கும். அப்போ அது லெஸ் பண்ணாதான் எனக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். ஆமாவா, அப்போ 112ல் 13.44 நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள், 98.66 கிடைக்குமா. ஓகேவா, ஓகே. அப்போ அவருக்கு அங்கே லாஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், 5.6 கிடைக்குமா. ஓகே, 5.6 கிடைக்கும். அப்போ தான் 1 ஆகும். ஓகேவா, 98.56. அப்போ அவருக்கு அங்கே ப்ராஃபிட்டாக லாஸாக 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 98 ரூபாய்க்கு விற்றுருக்காங்கனாலே கண்டிப்பாக அவருக்கு அங்கே லாஸ். ஓகேவா, இப்போ எவ்வளோ லாஸ் இருக்குன்னு பாருங்கள், 1.44 அப்படின்றது லாஸ். 1.44% அவருக்கு கண்டிப்பாக அங்கே என்ன நடந்திருக்கும், லாஸ் நடந்திருக்கும். ஓகேவா, ஓகே. அடுத்து, ஒரு தொட்டியை நிரப்ப 2 குழாய்கள் உள்ளன, மூன்றாவது அதை காலி செய்ய இருக்கான். 3 குழாயையும் நம்ம மூன்றாவது குழாய் மூடிட்டா, அந்த எம்டி பண்ணுற டேப்பை நம்ம மூடிட்டா அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேப் வந்து 10 மினிட்ஸை ஃபில் பண்ணிடுமா, செகண்ட் டேப் வந்து 12 மினிட்ஸை ஃபில் பண்ணிடுமா. ஓகேவா, இப்போ 3 குழாய்களையும் திறந்து விட்டால், ஓகே, 2 ஃபில் பண்ணக்கூடியது, 1 எம்டி பண்ணக்கூடியது, 3மே திறந்து விட்டால் 15 மினிட்ஸில் அந்த டேங்க் ஃபில் ஆகிடுமா. இப்போ அந்த டேங்க் ஃபில்டாக இருக்குது. ஓகேவா, ரொம்பி இருக்குது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரொம்பி இருக்குது. இப்போ அந்த ஏபி அந்த நிரப்பக்கூடிய குழாய்களை மூடிட்டோம், டேங்க் ஃபுல்லாக இருக்குது. இப்போ அந்த காலி பண்ணக்கூடிய அந்த 3வது டேப் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த தொட்டி காலியாக எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகே, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ஓகே, பாருங்கள் 2 டேப் இருக்குது, அது ஏ பி, இது ரெண்டுமே ஃபில் பண்ணக்கூடிய டேப். ஓகேவா, 3வது டேப் நான் சீன் எடுத்துக்கிறேன், அது என்ன பண்ணக்கூடிய டேப்னா காலி பண்ணக்கூடிய டேப். இதெல்லாம் அவங்க தெளிவாக கொஷினில் கொடுத்துருவாங்க. ஓகேவா, இந்த 3வது டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டால் அப்போது அங்கே தண்ணி வெளியே போகாது. ஏ டேப்பை மட்டும் திறந்து விட்டிங்கன்னா தொட்டி ஃபில் பண்ண 10 மினிட்ஸ் ஆகும், பி டேப்பை மட்டும் திறந்து விட்டிங்கன்னா தொட்டி ஃபில் பண்ண 12 மினிட்ஸ் ஆகும். அப்போ ஏக்கு 10 மினிட்ஸ் ஆகும், பிக்கு 12 மினிட்ஸ் ஆகும் ஃபில் பண்ண. அப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி, அந்த தொட்டியில் மொத்தமாக எவ்வளோ லிட்டர் தண்ணி பிடிக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சலாம். 10க்கும் 12க்கும் எல்சிஎம் கண்டிப்பாக 60, 6 டைம்ஸ் 5 டைம்ஸ். ஓகேவா, அப்போ ஏன்ற குழா ஒரு நிமிஷத்துக்குன்னா 10 மினிட்ஸாக, இப்போ பர் மினிட்க்கு 6 லிட்டரை ஃபில் பண்ணும். பீன்ற டேபு பர் மினிட்டுக்கு 5 லிட்டர்ஸாக ஃபில் பண்ணும். அந்த டேங்கோட கெப்பாசிட்டி 60 லிட்டர். ஓகே, அப்போ ரெண்டும் சேர்ந்து திறந்து விட்டால் எவ்வளோ நேரத்தில் அதை தொட்டி ஃபில் பண்ண நம்மளால் சொல்ல முடியுமா, மொத்தமாக 60 லிட்டர், ரெண்டும் சேர்த்து திறந்து விட்டால் 11 லிட்டர் ஒரு நிமிஷத்துக்கு ஃபில் பண்ணும். அப்போ தொட்டி ஃபில்லாக A+B மட்டும் திறந்து விட்டால் ஓகே 60/11 மினிட்ஸ் ஆகுமா. அப்போ ரெண்டும் சேர்ந்து தொட்டியை நிரப்ப 60/11 நிமிடங்கள் ஆகும். இப்போ 3வது டேப்பையும் நான் திறந்து விடுறேன். 3வது டேப்பை திறந்து விட்டால் 2 டேப் ஃபில் பண்ணும், அந்த 3வது டேப் எம்டி பண்ணும். இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும்போது தொட்டியை ஃபில் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகுது. அதை அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அப்போ A+B - C ஓகேவா எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆகுமா. ஓகேவா, இப்போ இது ரெண்டுத்துக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா. ஓகேவா, எல்சிஎம் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அதே 60 தானே வரும். ஓகே, இங்கே பாருங்கள் 60ஓட எதை பெருக்கினால் எனக்கு 60 கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 11, ஏன்னா 11 பெருக்கினா தான் 11 கேன்சல் ஆகிட்டு 60 கிடைக்குமா. 15ஓட 4 பெருக்கினா எனக்கு என்ன கிடைக்கும், 60ன்னு கிடைக்கும். ஓகேவா, பாருங்களேன் A+Bன்றது ஒரு மணி நேரத்துக்கு 11 லிட்டர் ஃபில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். 3 மாதம் சேர்ந்து பார்க்கும்போது 4 லிட்டர் தான் ஃபில் ஆகுது. ஏன் 4 லிட்டர் தான் ஃபில் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே சி டேப் தண்ணியை வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்குது. இது ஒரு மணி நேரத்துக்கு ஏபியும் சேர்ந்து 11 லிட்டர் ஃபில் பண்ணாலும் சி ஒரு மணி நேரத்துக்கு காலி பண்ணுது. அதனால் ஃபைனலாக பார்க்கும்போது 4 லிட்டர் தான் ஃபில் ஆகுது. அப்படின்னா 11லேருந்து 4 கழிச்சா நமக்கு என்ன ஒரு 7 லிட்டர். அப்போது ஏவும் பியும் 11 லிட்டர் ஒரு நிமிஷத்துக்கு ஃபில் பண்ணுது. அந்த 3வது டேப் 7 லிட்டர் வெளியே அனுப்புறதுனால கடைசியாக பார்க்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு 4 லிட்டர் தான் ஃபில் ஆகிருக்கு. அப்போது சின்ற டேப் ஒரு நிமிஷத்துக்கு ஓகேவா பர் மினிட்டுக்கு 7 லிட்டர்ஸை வெளியே அனுப்புது. ஓகேவா, அப்போ சி டேபோட எஃபிஷியன்சி பர் மினிட்க்கு 7 லிட்டர்ஸை வெளியேற்றக்கூடிய வேலை அதால் பண்ண முடியும். அதுதான் அதனோட எஃபிஷியன்சி. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஏபி நான் மூடிட்டேன், தொட்டி ஃபுல்லாக இருக்குது, அப்போ 60 லிட்டர் தண்ணி தொட்டியில் இருக்குது. சி ஒரு நிமிஷத்துக்கு 7 லிட்டர் வெளியே அனுப்புனா
60 லிட்டர் தண்ணியை காலி பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் தானே கேட்குறாங்க. அப்போ 60 லிட்டரை ஒரு நிமிஷத்துக்கு 7 லிட்டர் காலி பண்ணிச்சுன்னா எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ 60/7 நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 8.5 மினிட்ஸ்னு வரும். அப்போ கண்டிப்பாக 8 நிமிஷம் 30 செகண்ட் சம்திங். ஓகே, அதுக்கு அடுத்து அது கண்டினியூ ஆகும். அதனால் கண்டிப்பாக 8 நிமிஷம் 30 செகண்ட்ஸ்க்கு மேலே நமக்கு என்ன ஆன்சர் இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். நீங்கள் இன்னும் சால்வ் பண்ணிங்கன்னா அது இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் எளிய வட்டி விகிதத்தில் ஆண்டுக்கு 13% அப்படின்ற வட்டி விகிதத்தில் 5400 ரூபாய் முதலீடு செஞ்சால் 4 வருடங்களுக்கு பிறகு பெறப்பட்ட தொகை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மொத்த தொகை எவ்வளோ அமௌண்ட் மொத்தமாக ரிசீவ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. கேட்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட். ஓகே, அப்போ அந்த அசல்ன்றது 100%. 100%ன்றது 5400. ஒரு வருஷத்துக்கு 13% இன்ட்ரெஸ்ட் ரேட்னா 4 இயர்ஸ்னு வரும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா அப்படியே பெருக்கிக்கலாமா? 4 × 13 52% நான் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பேன். அப்போ மொத்த தொகைன்றது 152%ஆக இருக்கும். ஓகேவா? இதை 2 0 அடிச்சுட்டு 1%ன்றது 52னா 54னா 152% வேணா 54 × 152 பண்ண டைம் ஆகும். இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் யோசிங்க. 152% வேணும். 100% 5400. 50% அதில் பாதி 5400 பாதி 2700. ஓகேவா? 2%. 54ன்றது 1%. அப்போ 2% அப்படின்றது 108. ஓகேவா? 8 0 8 10 12 மீதி 1 7 8. ஓகேவா? அப்போது 4 வருஷம் கழிச்சு எவ்வளோ மொத்த தொகையாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8208 ரூபா கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஏ மற்றும் பியின் வருமானத்தின் விகிதம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவுக்கும் பிக்குமான இன்கம் ரேஷியோ 7:8. அடுத்து பாருங்கள், பிக்கும் சிக்குமான இன்கம் ரேஷியோ 8:11 கொடுத்துருக்காங்க. ஏவுக்கும் சிக்குமான டிஃப்ரென்ஸ் 800 ரூபான்னு சொல்லிட்டா ஏபிசி 3 பேரும் சேர்ந்து சம்பாதித்த வருமானம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த 2 ரேஷியோவை கம்பைன் பண்ணி நமக்கு சிங்கிள் ரேஷியோவை எடுக்க தெரியணுமா? A:B:C. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம்? 7 8 8 8 8 11 பெருக்குவோம். இங்கே பாருங்கள், ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கக்கூடியது பி. பியோட மதிப்பு எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ பிக்கு 8, ஏக்கு நேரம் என்ன இருக்குது? அது ஏவோட மதிப்பு. சிக்கு நேரம் என்ன இருக்கும்? அது சியோட மதிப்பு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ A:B:Cயோட மதிப்பு 7:8:11 முடிஞ்சிருச்சா? அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க? ஏவுக்கும் சிக்குமான வித்தியாசம் 800 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ரேஷியோவில் அவங்களுக்கான வித்தியாசம் என்ன இருக்குன்னு பாருங்கள். 7க்கும் 11க்கும் வித்தியாசம் 4 பங்கு. அப்போ 4 பங்குன்றது 800 அப்படின்னா 1 பங்குன்றது 200. ஓகேவா? அடித்தோம் அப்படின்னா 200ன்னு வரும். ஓகே, அடுத்தவங்க என்ன கேட்குறாங்க? அப்போ 3 பேர் சேர்ந்து சம்பாதித்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. 3 பேர் சேர்ந்தா 19 26 பங்கு சம்பாதிச்சிருப்பாங்களா? 1 பங்குன்றது 200 அப்படின்னா 26 பங்குன்றது 5200 ரூபாய்னு வருமா? ஓகேவா? அப்போ 3 பேர் சேர்ந்து எவ்வளோ இன்கம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5200 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் பாருங்கள், 50 மாணவர்களை கொண்ட வகுப்பில் 20 பெண்களின் சராசரி வயது. ஓகேவா? 20 பெண்களோட சராசரி வயது 12 ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க. முழு வகுப்போட சராசரி வயது 15. அப்போ முழுசாக எத்தனை பேர் இருக்காங்க? 50 பேர் இருக்காங்க. அப்போ 50 பேரோட சராசரி வயது 15 அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த வகுப்பில் உள்ள ஆண்களின் சராசரி வயது என்னன்னு கேட்குறாங்க. 50 பேர் டோட்டல். அதில் 20 பேர் கேர்ள்ஸ்னால் பாய்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? 30 பேர் இருப்பாங்க. அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் தான் கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக எனக்கு டோட்டல் தெரியணும் இல்லையா? 50 × 15 அப்படின்னா 750ன்னு வருமா? 20 × 12ன்றது 240. ஓகேவா? மொத்தமாக வகுப்போட கூடுதல் வயது 750. அதில் கேர்ள்ஸோட கூடுதல் வயது மட்டுமா 240. அப்போ பாய்ஸோட கூடுதல் ஏஜ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 750லேருந்து 240 கழிக்கணுமா? கழிச்சு நமக்கு என்ன வரும்? 510 வரும். இது பாய்ஸோட கூடுதல். ஆவரேஜ் வேணும்னா டிவைடட் பை எத்தனை பேர் இருக்காங்களோ 30 அடிக்கலாமா? அடித்தா 1 7. ஓகேவா? அப்போ பாய்ஸோட ஆவரேஜ் ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 310 208 180ஓட HCF கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் பெரிய பெரிய நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? இருக்கக்கூடிய இதில் 2 நியரஸ்ட் நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கணும். ஏன்னா எப்போயுமே கொடுக்கப்பட்ட எண்களோட HCFன்றது அந்த எண்களோட டிஃப்ரென்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை அந்த டிஃப்ரென்ஸோட மடங்காக இருக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 3த்தில் எது பக்கம் பக்கமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 208ம் 180ம் கொஞ்சம் பக்கம் பக்கமான நம்பராக இருக்குது. அப்போ இது 2த்துக்குமான வித்தியாசம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28.
ஓகேவா. இந்த டிஃப்ரென்ஸாக தான் இதனோட HCFஆக இருக்கும். இல்லை இந்த டிஃப்ரென்ஸை டிவைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் என்ன இருக்கும் அதுதான் HCFஆக இருக்கும். இப்போ 28 டிவைட் பண்ணணும்னு பார்த்தா 8 பண்ணாது, 6 பண்ணாது, 2 டிவைட் பண்ணும், 4 டிவைட் பண்ணும். அப்போ 2 4 இதுதான் அதனோட HCFஆக இருக்கும். ஓகே, மோஸ்ட்லி ஒரு சில கொஷின்ஸில் அந்த டிஃப்ரென்ஸ் அப்படியே இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த டிஃப்ரென்ஸை டிவைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா HCF சொல்லிடலாம். LCM கேட்குறாங்கனாலும் டிவிசிபிள் ரூல் யூஸ் பண்ணி டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேவா, ஏதோ ஒரு சில இடத்துல தான் இப்படி இருக்கும். ஓகேவா, 2 4 தானே என்னோட பிரச்சனை. ஓகேவா, கண்டிப்பாக இந்த நம்பர் எல்லாம் பார்த்தா ஈவன் நம்பர்ஸாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக இது எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா, 2ஆல் டிவைட் ஆகும். டிவைட் பண்ணி பார்த்துடலாமா? ஒரு முறை 5 5ங்களா? ஓகேவா, இங்கே பாருங்களேன், கண்டிப்பாக இந்த இடத்துல 2 வந்தால் தான் அதனோட HCF 4ஆக இருக்க வாய்ப்பு இருக்குது. 155 கண்டிப்பாக 2வது வாய்ப்பாட்டில் வர வழியே கிடையாது. இப்போ கண்டிப்பாக இதனோட HCF 4 கிடையாது, 2 மட்டும்தான். சரியா? நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு கலவையில் ஆல்கஹால் மற்றும் தண்ணீரின் விகிதம். ஓகேவா, ஒரு கலவை இருக்குது, அதில் ஆல்கஹாலுக்கும் தண்ணீருக்குமான விகிதம் 5:4ன்னு கொடுத்துட்டாங்க. கலவையில் நான் 4 லிட்டர் தண்ணியை சேர்த்ததுனால விகிதம் என்ன மாறிடுச்சா 7:9 மாறிடுச்சு. அப்படின்னா இந்த கலவையில் ஆல்கஹால் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. நான் ஆல்கஹாலை சேர்க்கவே இல்லை, நான் தண்ணியை தான் சேர்த்துருக்கேன். ஓகேவா, அப்போ ஆல்கஹாலோட விகிதம் மாறணுமா அப்படின்னா மாறக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கும். இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ 2 ஒரே மாதிரி இருக்கணும்னா இதை தூக்கி இங்கேயும் இதை தூக்கி இங்கேயும் நான் என்ன பண்ணிக்கணும், பெருக்கணும். ஓகேவா, அப்போ இந்த ஈக்குவேஷனை 7ஆலையும் சாரி இந்த ரேஷியோவை 5ஆலையும் நான் என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். பெருக்கலாமா? 5 7 35, 7 28, 7 5 35, 5 9 45. ஓகேவா, இப்போ பாருங்கள் ஆல்கஹால் மாறவே இல்லை, வாட்டர் மட்டும்தான் மாறி இருக்கு. ஓகேவா, மாறவே இல்லை, சேமாக இருக்குது. ஓகேவா, என்ன மாறி இருக்கு, தண்ணி மாறி இருக்கு. ஏன்னா நான் சேர்த்த தண்ணி தான், அது மாறி தான் இருக்கணும். ஓகேவா, முதல்ல 28ன்னு இருந்தது, இப்போ 45 மாறி இருக்கு. அப்போ நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், ஒரு 12 17 பங்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 17 பங்குன்றது தான் அந்த 4 லிட்டர். அவங்களே சொல்லிட்டாங்க நான் 4 லிட்டர் தண்ணி தானே சேர்த்தேன்னு சொல்லிட்டாங்க. மோஸ்ட்லி இந்த சேர்க்கறத கேட்பாங்க, இல்லை சேர்க்கறத கொடுத்துட்டு ஆரம்பத்தில் மொத்தமாக எவ்வளோ இருந்துச்சு, இல்லை ஆரம்பத்தில் தண்ணி எவ்வளோ இருந்துச்சு, இல்லை ஆசிட் எவ்வளோ இருந்துச்சு, இல்லை ஆல்கஹால் எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்பாங்க. ஓகே, இந்த 2 விஷயத்தை தான் கேட்பாங்க. இதுதான் ஒரு ரிப்பீட்டடான ஒரு டைப்பும் கூட. 17 பங்குன்றது 4 லிட்டர்னு எனக்கு தெரிஞ்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, ஆரம்பத்தில் ஆல்கஹால் எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஆரம்பத்தில் ஆல்கஹால்ன்றது 5 பங்கு இருந்துச்சுங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லக்கூடாது. ஒரு ரேஷியோ பெருக்கி மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த ரேஷியோ நமக்கு கணக்கிலே கிடையாது. நம்ம பெருக்கி ஒரு ரேஷியோ கொண்டு வந்தலையா, இதுதான் நமக்கு இப்போ முழுசாக நம்ம கன்சிடர் பண்ணணும். இதில் பாருங்கள் ஆல்கஹால் ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு, 35 பங்கு இருந்திருக்கு. 17 பங்குன்றது 4 அப்படின்னா 35 பங்குன்றது எவ்வளோன்றது நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா கரெக்டாக ஆன்சர் வரும். ஆனால் பாருங்கள் 17 × 2 பண்ணால் எனக்கு 34 கிடச்சிரும் இல்லையா. அப்போ இங்கேயும் × 2 பண்ணுறேன். ஓகேவா, இன்ட்டு நான் என்ன பண்ணுறேன் 2ன்னு பண்ணுறேன். பண்ணும்போது எனக்கு 34 பங்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடல. எவ்வளோனா 8 லிட்டராக வரும். இன்னும் கொஞ்சம் 8 பாயிண்ட் சம்திங்கில் இருக்க போதுன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ 8 பாயிண்ட் சம்திங்கில் என்ன இருக்கோ அதுதான் என்னோட ஆன்சராக இருக்கும். 9 கண்டிப்பாக கிடையாது, 8ம் கிடையாது. 8 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பீன்ற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். PQ அப்படின்ற 2 குழாய்கள் சேர்ந்து இயக்கப்படும் போது 12 நிமிஷத்தில் ஒரு தொட்டியை ஃபில் பண்ணுமா. Pயும் Qவும் சேர்ந்து திறந்து விட்டால் 12 மினிட்ஸில் ஒரு தொட்டி ஃபில் ஆகிடும். Qவும் Rயும் சேர்ந்து திறந்து விட்டிங்கன்னா அது தொட்டியை ஃபில் பண்ண 20 மினிட்ஸ் ஆகுமா. அதே Pயையும் Rயையும் சேர்ந்து திறந்து விட்டிங்கன்னா தொட்டியை 15 நிமிஷத்தில் ஃபில் பண்ணிடும்னு சொல்லிட்டாங்க. 3 குழாய்களையும் சேர்ந்து திறந்து விட்டால் அந்த தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி நமக்கு தெரியும்னா தொட்டியில் எவ்வளோ லிட்டர் ஃபுல்லாக தண்ணி ரொப்ப முடியும் நமக்கு தெரியணும் இல்லையா. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய டைமிங்க்கு LCM 12 20 15. LCM என்னவாக இருக்கும், கண்டிப்பாக 60 தான் இருக்கும். 12 5 60, 15 4 60, 20 3 60. ஓகேவா, அப்போ Pயும் Qவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு 5 லிட்டரை ஃபில் பண்ணும். டோட்டல் கெப்பாசிட்டி 60 லிட்டர். Qவும் Rயும் சேர்ந்தா 1 நிமிஷத்துக்கு 3 லிட்டர், Pயும் Rயும் சேர்ந்தா 1 நிமிஷத்துக்கு 4 லிட்டரை ஃபில் பண்ணுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க என்ன கேட்குறாங்க, 3ஐயும் நான் சேர்த்து திறந்து விடுறேன். PQR 3ஐயும் சேர்ந்து திறந்து விட்டால் தொட்டி ஃபில்லாக எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. தொட்டியோட கெப்பாசிட்டி 60 லிட்டர். அப்போ 3 சேர்ந்து 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ லிட்டர் ஃபில் பண்ணணும்னு எனக்கு தெரியணும். ஓகேவா, இங்கே நான் இதெல்லாம் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா 12ன்னு வருது. இந்த 12 என்னன்னா 2 P டேப் 2 Q 2 R இருக்குது. அப்போ எனக்கு அப்படி வேணாம், ஒரு P ஒரு Q ஒரு R. அப்போ அதில் பாதி
ஓகேவா 12ல் பாதி 6 ஓகேவா இப்போ 60/6 10 மினிட்ஸில் கொடுத்துருந்தா மினிட்ஸ் ஹவர்ஸில் கொடுத்துருந்தா ஹவர்ஸ் ஓகேவா அவங்க என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க அதே யூனிட் அப்போ கண்டிப்பாக 3 சேர்ந்து தொட்டியை நிரப்ப எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகும் ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இது ஒரு ரிப்பீட்டடான ஒரு மாடல் P/Q 2:7 அப்படின்னா Q - Pக்கும் Q + Pக்குமான ரேஷியோ கேட்குறாங்க அப்போ Pயோட வேல்யூ 2 Qயோட வேல்யூ 7 கொடுக்குறோம் அப்போ 7 - 2 5 7 + 2 9 இது ரெண்டையும் இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்போ இதுக்கான விகிதம்ன்றது என்னவா இருக்கும் 5:9 இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் ஓகே நெக்ஸ்ட் பாருங்களேன் 80 லிட்டர் ஆல்கஹால் மற்றும் தண்ணீர் கலவையில் 60% ஆல்கஹால் இருக்கான் ஓகேவா மொத்தமாக 80 லிட்டர் இருக்கக்கூடிய கலவை ஆரம்பத்தில் அது மொத்தமாக 80 லிட்டர் இருக்குது ஓகேவா இதில் ஆல்கஹால் 60% இருந்தால் மீதி தண்ணீர் இருக்கும் இல்லையா ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆல்கஹாலும் தண்ணீரும் அப்போ 60%ன்றது ஆல்கஹால் அப்படின்னா மீதி தண்ணி 40% இருக்கும் அப்போ இதுக்கான விகிதம் 3:2 ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதில் எக்ஸ் லிட்டர் நான் தண்ணியை சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எக்ஸ் லிட்டர் நான் தண்ணியை சேர்க்கும் போது ஆல்கஹால் என்ன ஆகிடுதுன்னா 40% மாறிதான் அப்போ இப்போ ஆல்கஹால் 40% இருந்தால் தண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் 60% இருக்கும் அப்போ இதுக்கான ரேஷியோ நமக்கு என்னன்னு சொல்லலாம் 2:3ன்னு சொல்லலாம் இப்போ ரேஷியோ மட்டும் வெளியே கொண்டு வந்தாங்க ஓகேவா 3:2ன்னு இருந்திருக்கு ஆரம்பத்தில் இப்போ என்னவா மாறி இருக்காது 2:3 மாறி இருக்கும் இதே டேரெக்டாக கொஷனில் கொடுத்துருவாங்க இதில் இருந்து நம்மளோட கொஷின் ஸ்டார்ட் ஆகும் ஒரு சில இடத்துல இப்படி கொண்டு வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா விகிதம் கொண்டு வந்துடலாம் ஓகேவா இப்போ ஆல்கஹாலுக்கும் வாட்டருக்குமான ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஓகே இதுக்கு மேலே அவங்க என்ன சொல்கிறான்னு பாருங்கள் ஏதோ தண்ணியை சேர்த்தாங்களே எவ்வளோ தண்ணியை தான் சேர்த்தாங்க அப்போ கூட அவங்க ஆல்கஹால் ஓகேவா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆல்கஹாலை அவங்க சேர்க்கவே கிடையாது அப்போ இதனோட விகிதம் என்ன இருக்கக்கூடாது கண்டிப்பாக மாறக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் மாற்றி பெருக்கிக்கலாமா இங்கே 2ஆலையும் இங்கே 3ஆலையும் நம்ம சேர்த்து பெருக்கணும் ஓகேவா பெருக்கணும் என்ன வரும் பாருங்கள் 6:4 6:9ன்னு வரும் ஆல்கஹால் மாறலை ஓகே தண்ணி மாறி இருக்கு முதல்ல 4 பங்காக இருந்தது இப்போது 9 பங்காக மாறி இருக்கு அப்போ நான் எவ்வளோ பங்கு சேர்த்துருக்கேன் 5 பங்கு சேர்த்துருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆரம்பத்தில் அப்போது அது எத்தனை பங்கு 10 பங்கு பெருக்கினதுக்கப்புறம் நமக்கு ஒரிஜினல் ரேஷியோ கணக்கு கிடையாது பெருக்கி வந்த ரேஷியோ தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் இது ஆரம்பத்தில் இருந்த அளவு இது இப்போ தண்ணீர் சேர்த்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய அளவு ஓகேவா ஆரம்பத்தில் 10 பங்கு இருந்துச்சு இப்போ 15 பங்காக மாறிருக்கு ஏன்னா நான் 5 பங்கு தண்ணியை சேர்த்துருக்கேன் அப்போ 10 பங்குன்றது தான் எவ்வளோ இந்த 80 லிட்டர் அப்போ ஒரு பங்குன்றது ஓகேவா 8 லிட்டரா ஒரு பங்குன்றது 8 லிட்டர்னா நான் சேர்த்தது 5 பங்கு தண்ணீர் அப்போ 5 பங்குன்றது 5 × 8 40 லிட்டர் அப்போ நான் எவ்வளோ தண்ணியை சேர்த்துருக்கேன் 40 லிட்டர் தண்ணியை சேர்த்துருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் ஒரு பொருள் X% லாபத்தில் 875க்கு விற்றுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதே பொருள் ரூபாய் 896க்கு விற்கப்பட்ட போது கிடைத்த லாபம் முந்தைய லாபத்தை விட 3% அதிகம் அப்படின்னா அந்த X%ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ஓகே முதல்ல அதை 875 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அதை X%ன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அந்த பொருளை 896 ரூபாய்க்கு விற்கும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்ச ப்ராஃபிட்டை விட 3% எக்ஸ்ட்ராவாக ப்ராஃபிட் கிடைச்சிருக்கான் அப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தானே அந்த 3% ஓகேவா டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குன்னு பாருங்கள் ஒரு 15 21 ரூபாயாக இருந்திருக்குமா அப்போ இந்த 3%ன்றது 21 தெரிஞ்சிச்சு அப்போ 1% என்னவா இருக்கும் 7 ரூபாயாக இருந்திருக்குமா அப்போ அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 100%ஆ 100%ன்றது என்னவா இருந்திருக்கும் 700 ரூபாயாக இருந்திருக்கும் அப்போ அந்த பொருளோட அடக்க விலை ஓகேவா அதனோட அடக்க விலை 700 ரூபாய் விற்றது 875 ரூபாய் அப்போ எவ்வளோ அதிகமாக விற்றுருக்காங்க 175 ரூபாய் அதிகமாக விற்றுருக்காங்க ஓகேவா 700 ரூபாய்க்கு 175 ரூபான்றது எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா நம்ம அந்த X% என்னன்னு சொல்லலாமா 17ன்றது 10%, 140ன்றது 20%, இன்னொரு 35 அப்போ ஆட் பண்ணால் 25% வருமா அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 25% ப்ராஃபிட்டுக்கு விற்றுருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட்டு பாருங்கள் லாஸ்ட் கொஷின் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய ஓகேவா இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா to do a certain work A is 40% more efficient than B ஓகேவா ஒரு வேலையை செய்யும்போது யார் யார் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா பியை விட ஏ 40% எஃபிஷியண்ட்டாக இருப்பார் அப்போ பி 100 இருந்தால் ஏ பார்த்தீங்கன்னா 140 இருந்திருப்பார் ஓகேவா இப்போ இவங்களுக்கான ரேஷியோ என்னவா இருக்குன்னு பாருங்கள் 7:5 இருந்திருக்கும் ஓகேவா அடுத்தது பாருங்கள்
பி சிஐ விட ஓகேவா பி சிஐ விட 25% அதிகம் செயல்திறன் கொண்டவர்னு கொடுத்துருப்பாங்க ஓகேவா இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சரியாக இருக்கும் பிக்கும் சிக்குமான ரேஷியோ எடுக்கிறீங்க பி வந்து சியை விட 25% அதிகமான திறன் கொண்டவர்னு கொடுத்துருப்பாங்க அப்போ பி 100 அப்படின்னா சி பார்த்தீங்கன்னா 75 இருப்பாங்க இப்போ இவங்களுக்கான ரேஷியோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 4:3 இருக்கும் ஓகேவா இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம் இதை கம்பைன் பண்ணி சிங்கிள் ரேஷியோவை கொண்டு வருமா A:B:C கொண்டு வரும் ஓகேவா 7 × 4 28 5 × 4 20 5 × 3 15 ஓகேவா 3 பேரை சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 நாளில் முடிப்பாங்க ஓகே A+B+C 3 பேர் சேர்ந்தா 20 நாளில் முடிப்பாங்க அவங்க 3 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை வேலையை செய்வாங்க 30 50 58 63 வேலையை முடிப்பாங்க ஒரு நாளைக்கு 63 வேலையாக செஞ்சாலே 20 நாள் ஆகுதுன்னா அப்போ மொத்த வேலை என்னவா இருந்திருக்கும் 63 × 20 இருந்திருக்கும் இது டோட்டல் ஒர்க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே அடுத்து பாருங்கள் பி மற்றும் சி மட்டும் செய்ய சொன்னால் அந்த வேலையில் 2 பங்கு வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க இது மொத்த வேலை 20 × 63ன்றது மொத்த வேலை இது மொத்தமாக முடிக்க தேவையில்லை இதில் 2/3 பங்கு வேலையை முடித்தா போதுன்னா அது × 2/3 பண்ணணுன்றது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்தோம் ஓகேவா யார் செய்ய போகிறான்னு பார்த்தீங்கன்னா பியும் சியும் சேர்ந்து செய்ய போகிறாங்க பி ஒரு நாளைக்கு 20 வேலையை செய்வாங்க சி ஒரு நாளைக்கு 15 வேலையை செய்வாங்க அப்போ 2 பேர் சேர்ந்து செஞ்ச ஒரு நாளைக்கு 35 வேலையை செய்வாங்க ஓகேவா அப்போ ÷ 35 பண்ணிங்கன்னா உங்களுக்கு பியோ சியோ சேர்ந்து 2/3 ஆஃப் ஒர்க்கு முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஓகே அடிக்கலாமா ஒரு முறை 21 முறையா 3 முறை 5 முறைங்களா ஒரு முறை 4 முறை 4 12 24 அப்போ பியோ சியோ சேர்ந்து 2/3 ஆஃப் ஒர்க்கு முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 days ஆகும் ஓகே ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகே இந்த செட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது 20 கொஷினுமே இந்த 20 கொஷினுமே நம்ம ஆல்ரெடி நல்லா கிளாஸில் பார்த்த கொஷின்ஸ் தான் அதனால் நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ண பசங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கலாம் திரும்பவும் அந்த மேக்ஸ் புக்கும் கொஞ்சம் நம்ம பார்த்த எல்லா கொஷின்ஸும் ஒரு முறை ரீகால் பண்ணிட்டு போங்க எக்ஸாம் ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியோடைய ஃபுல் டெஸ்ட் 9 எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் ரீசனிங் டாப்பிக்கு சரி நேராக கொஷினுக்குள்ளே போயிடலாம் ஓகே ஆல்ரெடி 8 டெஸ்ட்டு முடிச்சிருப்பீங்க நல்லாவே பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி என்ன 9th டெஸ்ட்டா ஓகே ஃபஸ்ட்டு கொஷினை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனாலஜிலேருந்து கொடுத்துருக்கான் ஃபஸ்ட்டு கொஷினை என்ன கொடுத்துருக்கான் அனாலஜிலேருந்து கொடுத்துருக்கான் இது ஃபஸ்ட்டு இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த 2 நம்பருக்கு ஒரு ரிலேஷன் இந்த 2 நம்பருக்கு ஒரு ரிலேஷன் அதே மாதிரி இங்கே என்ன வரும் அப்படி தானே நம்ம எப்போவுமே பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கான் 17 189 மாறிக்குது 17 ஸ்கொயர் என்ன வரும் 289 இங்கே பார்க்கும்போது இது கண்டுபிடிச்சாச்சா நம்ம லாஜிக் என்னன்ட்டு இங்கே 189னா என்ன வரணும் -100 அப்போ அதே லாஜிக் இங்கே வருதான்னு பார்க்கலாமா அப்போ 13 அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 69 13ஓட ஸ்கொயர் என்ன வரும் 169 அப்போ என்ன பண்ணியிருக்கான் -100 பண்ணியிருக்கான் ஓகேவா அப்போ அதே லாஜிக் தானே இங்கே யூஸ் பண்ணோம் 18ஓட ஸ்கொயர் என்ன வரும் 324 அப்போ -100 பண்ணால் 224 ஓகே அப்போ ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன வரும் 224 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணோன்னா நம்ம ஒவ்வொரு கொஸ்டினை சீக்கிரமாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா செகண்ட் கொஸ்டின் ரெண்டாவது கேள்வி ஓகே ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்கான் நம்பர்ஸ் அதாவது லெட்டர் சீரியஸில் கண்டினியூ சீரியஸ் கொடுத்துருக்கான் இதை நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா அதாவது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நியர்பை லெட்டர் என்ன இருக்கோ அதை போட்டு நம்ம அப்படியே போட்டுகிட்டே வருவோம் அப்படி தான் நம்ம ஃபைன் பண்ணுவோம் ஒரு 2 லெட்டர் போட்டுருவோம் அப்புறம் சொல்லி பார்ப்போம் என்ன லாஜிக் வருதோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ இங்கே பாருங்கள் MNB டேஷ்ன்னு இருக்குது அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே 2 டேஷ் இருக்குது அதே மாதிரி இங்கே சிக்கு முன்னாடி என்ன வருதுன்னு பாருங்கள் இங்கே W வருது அதே மாதிரி இங்கே சிக்கு முன்னாடி என்ன வருது ஒய் வருது அப்போ நல்லா பார்த்துங்க இந்த இடத்துல W வருது இந்த இடத்துல ஒய் வருது அப்போ அந்த நம்பர் வந்து என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது அப்போ அந்த ஒரு லாஜிக் அப்படியே மைண்டில் இருக்கட்டும் அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள் பிக்கு பக்கத்தில் MNB இங்கேயும் MNB அப்போ இங்கே என்ன வரணும் MNB இப்போ ஒரு ஃபார்ம் பண்ணியாச்சா இங்கே MNB இந்த டேஷ் நான் இன்னும் போடலை இந்த 2 டேஷ் போட்டேன் எப்படி போட்டேன்னா இங்கே MNBன்னு இருக்குது இங்கேயும் MNBன்னு இருக்குது கரெக்டாக அதனால் நான் என்ன பண்ணேன் இங்கே MNBன்னு போட்டேன் இங்கே பாருங்கள் M இருக்கா இங்கே MNB அப்படின்னு போடலாமா இப்போ நம்ம ரெண்டு லெட்டர் போட்டோன்னே அந்த லாஜிக் சொல்லி பார்க்கலாமா MNBWC இங்கே பாருங்கள் MNBYC அதே மாதிரி இங்கே என்ன வரணும் MNB ஏதோ ஒரு லெட்டர் வரணும் C வருது இங்கே W வருது இங்கே ஒய் வருது நம்ம ஆல்ஃபாபெட்டில் வருமா WXY
அதுக்கு முன்னாடி டபிள்யூக்கு முன்னாடி என்ன வரும் வி வருமா இப்போ அதை போட்டு பார்க்கலாமா வி டபிள்யூ இங்கே எக்ஸ் அதாவது எம்என்பி விசியா எம்என்பி டபிள்யூசியா எம்என்பி எக்ஸ் சி அப்படின்னு போடலாமா எம்என்பி ஒய்சி அவ்வளோதான் லாஜிக் ஃபைன் பண்ணியாச்சு அதாவது ஒவ்வொரு லெட்டரும் நம்ம போட்டு பார்த்து அந்த லாஜிக் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிகிட்டே வரணும் இப்போ பாருங்கள் எம்என்பி விசி ஒன்று எம்என்பி டபிள்யூசி ஒன்று அப்படின்னு வரும் எம்என்பி எக்ஸி எம்என்பி ஒய்சி ஓகேவா அப்போ ஆப்ஷன் என்ன வரும் விஎன்பி ஃபஸ்ட் எடுத்தோடனே வி வரணும் அப்போ இது ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம் ரெண்டாவது விஎன்பி லாஸ்ட் என்ன வரணும் இங்கே எக்ஸ்ன்னு வருது இங்கே ஒய்ன்னு வருது அப்போ என்ன வரணும் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கேள்வி தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் ஓகே இது வந்து பேப்பர் கட்டிங் கொடுத்துருக்கான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் ஒரு பேப்பரை மேலே பாதியாக மடிக்கிறான் அதுக்கப்புறம் அந்த பாதி எப்படி மடிக்கிற காலா ஸோ அது அப்படி மடித்தா என்ன வருது ஒரு ஸ்டார் மேலே ஈக்குவல் சிம்பிள் வருது அதே மாதிரி 4 இடத்துலையும் வரணுமா அப்போ எந்த ஆப்ஷன் நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் ஸோ எதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணலாம் இங்கே ஈக்குவல்ட்டு வந்து இப்படி வருது இங்கே எப்படி கொடுத்துருக்கான் நேராக கொடுத்துருக்கான் அப்போ அந்த ஆப்ஷன் வராது ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் இந்த ஸ்டார் வந்து இந்த காரணம் வருது இது பக்கத்தில் வருது இதையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம் ஓகேவா அப்புறம் அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் இங்கே ஸ்டார் வந்து மேலே இப்படி வந்து ஸோ இந்த மாதிரி வருதா இந்த மாதிரி தான் வரணும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் வரும்போது அப்படி வரணும் இங்கே என்ன இந்த ஏவும் பி எப்படி ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணலாம் என்ன லாஜிக்கில் ஆக்சுவலாக இதனோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இங்கே தான் வரணும் ஆக்சுவலாக ஸ்டார் இது ஒட்டி இங்கே கீழே வரணும் ஆனால் இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்போது இந்த ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடலாம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா பேப்பர் கட்டிங் ரொம்ப ஈஸி தான் நிறைய பேர் இது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறீங்க அதாவது இந்த பார்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த 4 பார்ட்டில் வரப்போகுது அதை வச்சு நீங்கள் ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணால் ஈஸியாக போடலாம் ஓகேவா அடுத்த கொஷின் 4வது கொஷின் என்ன கொடுத்துருக்கான் ஓகே மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் நம்ம இது எப்படி போடலாம் அப்படின்னா டிவைடட் அதாவது டிவிஷன் சிம்பிள் வச்சு நம்ம போடலாம் ஓகேவா டிவிஷன் சிம்பிள் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஆப்ஷன் எடுக்கணும் நம்ம இங்கே சூஸ் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த ஈக்குவேஷனில் நம்ம போய் அந்த இடத்துல டிவிஷன் வரணுமா வரக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் ஓகேவா இப்போது 64 டிவைடட் 5ன்னு இருக்குது இப்போ 64 டிவைடட் 5 டிவைடட் ஆகுமா 64 5 கண்டிப்பாக ஆகாது அப்போ என்ன பண்ணணும் டிவைடடோ 5 என்ன பண்ணணும் சேஞ்ச் ஆகும் அப்போ ஆப்ஷனில் அந்த ஆப்ஷன் சேஞ்ச் ஆகிற மாதிரி எந்த ஆப்ஷன் வருதோ அதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டு பார்க்கணும் ஓகேவா ஃபஸ்ட் ஆப்ஷனில் சேஞ்ச் ஆகுதை பாருங்கள் டிவைடட் வரல அப்போ அந்த ஆப்ஷன் நம்ம எடுக்க தேவையில்ல அப்படியே விட்டுடலாம் அப்புறம் இந்த இடத்துல ப்ளஸ்ஸு டிவைடட் சேஞ்ச் ஆகுது அப்போ அந்த ஆப்ஷன் நம்ம போட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணலாம் ஓகேவா அப்போ 512 இன்ட்டு 64 டிவைடட் 5 அதே மாதிரி இதனோட சிம்பிளோட சேர்த்து என்ன பண்ணணும் நம்பரை சேஞ்ச் பண்ணும் ஆக்சுவலாக நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிடலாம் ஆனால் ஃபஸ்ட்டு எதை எடுக்கணும் இந்த 2 ஆப்ஷனு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் பண்ணும் ஓகேவா அப்போ இங்கே செக் பண்ணும்போது 64 இங்கே டிவைடட் என்னவா மாறும் ப்ளஸ்ஸாக மாறும் கரெக்டாக இப்போ ஆப்ஷன் பி எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம ஏ எடுக்கல ஏ எடுக்கல அப்படின்னா இங்கே டிவைடட் சிம்பிள் வந்து கண்டிப்பாக வராது ஏன் வராது 64ஆல் 5 போகாது அதனால் அந்த ஆப்ஷன் நான் எடுக்கல நேரம் எங்கே போயிட்டேன் ஆப்ஷன் பிக்கு போயிட்டேன் ஓகேவா இப்போ 64 + 5 இங்கே என்ன வரணும் டிவைடட் இப்போ பாருங்கள் 30ம் 20 சேஞ்ச் ஆகுது அப்போ 30 இருக்கிற வேண்டிய இடத்துல என்ன வரும் 20 வரும் இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் ரெண்டாவது இந்த ஆப்ஷன் நம்ம போடணுமா 5 டிவைடட் பை 20ன்னு வருது அப்போ அங்கேயே நம்ம தெரிஞ்சிச்சு இது கண்டிப்பாக டிவைடட் ஆகாது அப்போது இந்த ஆப்ஷனையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம் இது அக்யூரேட்டாக நெக்லெக்ட் பண்ணிடலாம் இதையும் கண்டிப்பாக நெக்லெக்ட் பண்ணிடலாம் ஏன்னா டிவைடட் சிம்பிள் கண்டிப்பாக மாறணும் கரெக்ட் தானே அப்படி மாறும்போது அந்த இடத்துல வேல்யூ எதுனா வருதான்னு பார்க்கணும் அதுவும் வராது அப்போ கண்டிப்பாக ஏவும் பியும் நெக்லெக்ட் பண்ணிடலாம் நேராக சிக்கு போகலாமா அதே மாதிரி பாருங்கள் இங்கேயும் நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம் எப்படி ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணலாம்னா இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் தான் மாறுது அப்போ டிவைடட் மாறல அதே மாதிரி இங்கே 5 மாறுது 5 என்னவா மாறுது 20ஆக மாறுது அப்போ இங்கே 20 போடுறேன் இங்கே 5 போடுறேன் இப்போ 64 டிவைடட் பை 20 போகுமா போகாது அப்போ இந்த ஆப்ஷனையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னா 512 இன்ட்டு 64 டிவைடட் 20ன்னு வரும் கண்டிப்பாக ஆகுமா டிவைடட் ஆகாதுல்ல பாயிண்டில் வரல அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷனையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம் இப்போவே நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணியாச்சு சி தான் வரும்ன்ட்டு இருந்தாலும் நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம் அது கரெக்டாக வருதான்ட்டு நம்ம இப்படி தான் என்ன பண்ணோம் எக்ஸாமில் ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு சால்வே பண்ணக்கூடாது ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஆன்சர் சூஸ் பண்ணிடணும் ஓகேவா இப்போ இந்த ஆப்ஷன் போட்டு பார்க்கலாமா ஸோ 512 இன்ட்டு என்னவா மாறுது டிவைடடாக மாறுது அப்போ இங்கே டிவைடட் 64 இன்ட்டு 5 கரெக்டாக அதுக்கப்புறம் ப்ளஸ் 30 அப்புறம் 50 தான் என்னவா மாறுது 20ஆக மாறுது அப்போ -50 சாரி -20
-20 ஈக்குவல் டு 50. ஏன் இங்கே 20 50 போட்டேன்? அதுதான் என்ன ஆகுது, பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இப்போ பாருங்கள் 8 8 64 கரெக்டா? இங்கே 8 8 அதாவது 6 8 48 மிச்சம் 3 4 8 32 கரெக்டா? இங்கே 8 8 64. இப்போ 8 5 8 5 40 ப்ளஸ் 30 மைனஸ் 20. இப்போ 40 30 கூட்டினா 70 70 மைனஸ் 20 50 கரெக்டா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். முன்னாடி இந்த மாதிரி ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணாவே நம்ம போட்டுடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி. அடுத்த கொஸ்டின் எத்தனை கொஸ்டின்? 5th கொஸ்டின். ரொம்ப ஈஸி தான். ஓகே, கோடிங் டிகோடிங்கில் கொடுத்துருக்கான். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் மெச்சூர் என்ன கொடுத்துருக்கான்? 7 26 14 22 9 6 என்றும் அவுட்புட் என்பது 7 6 12 7 6 11 என்றும் குறியிடப்பட்டுள்ளது. அந்த மொழியில் ரிமூவ் எப்படி குறியிடப்படும்? இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்கா அப்படின்னா METURE. இப்போது இதனோட ஒரிஜினல் பொசிஷன்லாம் நம்மளுக்கு தெரியும். 13 1 20 21 18 5. ஆனால் இதனோட ரிவர்ஸ் வேல்யூக்கு என்ன ஷார்ட்கட் சொன்னோம்? 1 ஆப்போசிட் நம்பர் என்ன வருதோ அதனோட வேல்யூ எழுதணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணோம்? 27ஆல் மைனஸ் பண்ணணும். இப்போ நம்ம 27ஆல் மைனஸ் பண்ணால் 13 27ஆல் மைனஸ் பண்ணால் அதனோட ஆப்போசிட் லெட்டர் என்ன வரும்? 14ன்னு வரும். ஏவோட ஆப்போசிட்டு 26. டியோட ஆப்போசிட் அதாவது ரிவர்ஸ் லெட்டர் என்ன வரும்? 7 வரும். யூக்கு 6ன்னு வரும். ஆருக்கு 9 அதாவது 18 27 மைனஸ் 18 9ன்னு வரும். ஈக்கு என்ன வரும்? 22ன்னு வரப்போகுது. இப்போ ரிவர்ஸ் லெட்டர். ஆனால் அவன் எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா 7 26 14 22 9 6. இப்போ நல்லா பாருங்கள், இதனோட பொசிஷன் 7 இங்கே வந்திருக்கா, 14 இங்கே வந்திருக்கு, 26 நேராக வந்திருக்கு. அதே மாதிரி 6 இங்கே போயிருக்கு, 22 இங்கே வந்திருக்கு, 9 இங்கே வந்திருக்கு. கரெக்டா? புரியுதா? அதாவது அதனோட ரிவர்ஸ் லெட்டரே கொடுத்துட்டான். அதனோட ரிவர்ஸ் லெட்டரே கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கான்? அதனோட ஷிஃப்ட் பண்ணியிருக்கான். அதனோட லெட்டர்ஸ் அதனோட வேல்யூ என்ன பண்ணியிருக்கான்? பொசிஷனை ஷிஃப்ட் பண்ணியிருக்கான். அதே மாதிரி தான் அவுட்புட் பாருங்கள். அப்படியே நீங்களே போடுங்க. அவுட்புட்டோடைய ரிவர்ஸ் லெட்டர் என்ன வரும்? அதாவது ஓக்கு என்ன வரும்? 12ன்னு வரும். யூக்கு என்ன வரும்? 6ன்னு வரும். டீனா 7, பீனா 16 அதாவது 27 மைனஸ் 16 என்ன வரும்? 9 வரும். கரெக்டா? 9 சாரி 11ன்னு வரும். பிக்கு ஆப்போசிட் என்ன வரும்? 11 வரும். நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது அதனோட ஆப்போசிட் லெட்டர் என்னவோ அதுதான் அதனோட ரிவர்ஸ் நம்பராகவும் ஞாபகம் வச்சுக்கலாம். பின்னா ஆப்போசிட் என்ன வரும்? கே, அதனோட ரிவர்ஸ் லெட்டர் அப்போ 11ன்னு வரும். யூனா ஓகே, யூனா என்ன வரும்? 6ன்னு வரும். அதே மாதிரி டீனா 7ன்னு வரும். ஓகேவா? இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போது இதே மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். 7 6 12 7 6 11. அப்போ என்ன பண்ணியிருக்கா? அதனோட பொசிஷனை 12 இங்கே வந்திருக்கு, 6 அதே மாதிரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வேகமாக போடணும், ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு. ஓகேவா? இப்போ நான் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? ரிமூவுக்கு பார்க்கணும். ஓகேவா? இங்கே பார்த்துடலாமா? இங்கே 18னா என்ன வரும்? ரிவர்ஸில் 9 இங்கே வரப்போகுது. ஈக்கு என்ன வரும்? 22. எம்னா 14. ஓனா 12. வீனா 5. ஈனா 22. கரெக்டா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரப்போகுது? இங்கே இருக்கிற 14ன்னு வரப்போகுது. அப்போ ஃபஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கும்? 14 இருக்கும். அப்போ ஒரே ஆப்ஷன் தான் 14 இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணியாச்சு? ஆப்ஷன் ஃபைன் பண்ணியாச்சு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அப்போ 5th கொஸ்டின் என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாமா? ஓகே, நம்ம ஒரு ஆன்சர் அங்கேயே ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ரெண்டாவது போட்டு பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. அப்பயே நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? கம்ப்ளீஷன் ஆஃப் பிகர் கொடுத்துருக்கான். இதுவும் நம்ம எப்படி சொன்னேன்? ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிட்டு போட சொன்னேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? இது இங்கே மாதிரி ஜாயிண்ட் ஆகுது. இப்போ ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணி எதுனா ஒன்று எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதை வச்சு ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணலாம். இப்போ இங்கே வருதுன்னா இந்த ஆப்ஷன் இங்கே நெக்லெக்ட் பண்ணிடலாமா? ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடலாமா? ஏன்னா இங்கே கீழே ஜாயிண்ட் ஆகுது. அப்போ 2 ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், இது இங்கே ஜாயிண்ட் ஆகுது. கரெக்டாக? கீழே ஜாயிண்ட் ஆகலை. ஆனால் இந்த ஆப்ஷனில் பாருங்கள் இங்கே ஜாயிண்ட் ஆகுது. அப்போ இதையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி 7th கொஸ்டின் போயிடலாம். என்ன கேள்வி கொடுத்துருக்கான்? கொடுக்கப்பட்டுள்ள வெண் வரைபடத்தில் ஏ என்பது மாம்பழம். ஸோ ஏ என்பது இது என்ன கொடுத்துருக்கான்? இது வந்து மேங்கோ, இது வந்து மேங்கோ, மாம்பழம் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதே மாதிரி பி என்பது வாழைப்பழம், அதாவது பனானா. பி என்பது பனானா. அதே மாதிரி சி என்பது ஆப்பிள், சி என்பது ஆப்பிள்னு கொடுத்துட்டான். அவன் என்ன சொல்கிறான்? ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள எண்கள் பழங்களை விரும்புவோரின் எண்ணிக்கையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டான். இது வந்து மேங்கோ, ஏனா மேங்கோ, பீனா பனானா, சீனா ஆப்பிள்னு சொல்லிட்டான். அவன் என்ன கொஸ்டின் கேட்குறான்?
வாழைப்பழத்தை மட்டும் எத்தனை பேர் விரும்புகிறார்கள்? how many persons like only banana அப்படின்னு கேட்டிருக்கான். அதாவது only bananas மட்டும் எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க? ரொம்ப ஈஸி தானே. வெறும் பனானா மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க? இது ஃபுல்லாக பனானா, வெறும் பனானா மட்டும் லைக் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 31 பேர். ரொம்ப ஈஸி தானே. அப்போ ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதெல்லாம் நீங்கள் டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி. ஸோ இதுவும் கிளாசிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்கான்? பின்வரும் கேள்வியில் கொடுக்கப்பட்ட மாற்றுகளில் இருந்து வேறுபட்ட வார்த்தை ஜோடியை தேர்ந்தெடுக்கவும். இங்கே கிராக்கரி கப்பு அப்படின்னு கொடுத்துருக்கான். அதாவது மட்பாண்டம் கோப்பை அப்படின்னு சொல்லியிருக்கான். ரெண்டாவது கொறித்துண்ணி ரோடண்ட் லிசார்ட் கொறித்துண்ணி பல்லின்னு சொல்லியிருக்கான். இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள். பல்லி வந்து கொறித்துண்ணியாக வரும். எது கொறித்துண்ணியில் வரும்? அணில் அதெல்லாம் தானே கொறித்துண்ணி வரும். அப்போ பல்லி எந்த இதில் வரும்? ஊர்வனை அப்படின்னு வரும். ஓகேவா? பல்லி எதில் வரும்? ஊர்வனை அப்படின்னு வரும். அப்போது பூச்சி பட்டாம்பூச்சி அது கரெக்டு தான். ஆம்பிபியன் அது தவளை அதுவும் கரெக்டு தான். அப்போ இங்கே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அப்போ 3 விட இது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஊர்வனை பல்லி அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 9th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா மிரர் இமேஜ் கொடுத்துருக்கான். நம்ம மிரர் இமேஜ் எப்படி பார்க்கணும்னு சொன்னேன்? இது லெஃப்ட்டு இது ரைட்டு. மிரர் இமேஜ்னா எப்படி வரும்? லெஃப்ட்டு ரைட்டாக மாறிடும், ரைட்டு லெஃப்டாக மாறிடும். கரெக்டாக? இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே லெஃப்ட்டில் சி வருது. அப்போ இங்கே என்ன வரணும்? ரைட்டில் சி அப்படின்னு வரணும். 4 ஆப்ஷன்லையுமே கரெக்டாக இருக்குது. அப்போ நெக்லெக்ட் பண்ண முடியாது. ரைட்டில் இங்கே என்ன வருது? அப்போ இங்கே என்ன வரணும்? என்னன்னு வரணும். அப்போ 4 ஆப்ஷன்லையும் அதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அடுத்தடுத்த வேல்யூ நம்ம லெட்டராக பார்த்துட்டே வரணும். இங்கே 2ன்னு வருதா? அப்போ இந்த இடத்துல 2ன்னு வரணும். அப்போ எது வருது? ஸோ இந்த ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடலாமா? 2 நேராகவே இருக்குது. அப்போது கண்ணாடியில் பார்த்த மாதிரி இல்லை. இந்த ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அடுத்து டபிள்யூ 4 ஆப்ஷன்லேயும் அப்படி தான் வருது. ஸோ அடுத்து இங்கே பி எப்படி வரணும்? ஸோ இந்த மாதிரி திரும்பின மாதிரி வரணும். கரெக்டாக? வேறு எதனா நெக்லெக்ட் பண்ண முடியுமா? அதுவும் நெக்லெக்ட் பண்ண முடியாது. அப்புறம் பி வந்து அந்த ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ண முடியாது. இங்கே 4 இந்த 4 வந்து இந்த மாதிரி தலைக்கு, அதாவது மிரரில் பார்த்த மாதிரி வரணும். அதாவது இப்படி வரணும். கரெக்டாக? அது சரியாக போடலை, இந்த மாதிரி வரணும். இங்கே எதை நெக்லெக்ட் பண்ணிடலாம்? இந்த 4 அப்படியே வருது. அப்போ இந்த ஆப்ஷன் ஆர்கால்ட்டி நெக்லெக்ட் பண்ணியாச்சு. இதுவும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். 4 அப்படியே நேராக வருதா? அப்போ அந்த ஆப்ஷனையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள் 9 இங்கே 9 வருதா? 9 இந்த 2 ஆப்ஷன்லேயும் பாருங்கள், இந்த 9 நேராகவே கொடுத்துருக்கான். அப்போ இந்த ஆப்ஷனையும் இந்த ஆப்ஷனையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதை நம்ம கரெக்டாக ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ண கற்றுக்கணும்னா ரொம்ப ஈஸியாக போடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஸோ 10th. ஸோ சிலாகிசம் கொடுத்துருக்கா, இங்கிலீஷில் பார்த்துக்குங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கா அறிக்கையில்? எல்லா மாணவர்களும் நல்லவர்கள். அதாவது எல்லா மாணவர்களுமே என்னவா? ஸோ நல்லவர்கள். எல்லா மாணவர்களும் நல்லவர்கள். எல்லா மாணவர்களும் நல்லவர்கள். ஓகேவா? ஸோ ரேச்சல் இந்த இடத்துல மாணவி வராது, மாணவர் அப்படின்னு வரும். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துக்கிறா? மாணவன் கொடுத்துக்கிறேன்னா அப்போ இங்கே என்ன வரணும்? மாணவர்னு வரணும். அப்போ ரேச்சல் ஒரு மாணவர். அப்போ ரேச்சல் ஒரு மாணவர்னா ரேச்சல் ஒரு இங்கே உள்ள வரணும். ரேச்சல் ஒரு மாணவர். ரேச்சல் ஒரு மாணவர். ஓகேவா? ஸோ அடுத்து சில நல்லவர்கள் நேர்மையானவர்கள். சில நல்லவர்கள் நேர்மையானவர்கள். இந்த டயக்ராம் எப்படி போடணும்னா இது எல்லாத்தையும் மிங்கிள் ஆகிற மாதிரி போடக்கூடாது. அவன் என்ன சொல்லியிருக்கான்? சில நல்லவர்கள் நேர்மையானவர்கள்னா சில நல்லவர்கள் நேர்மையானவர்கள் இங்கே தான் போடணும். ஓகேவா? ஏன் இங்கே மட்டும் போடணும்னா இப்போ இது உள்ளே வரலாம் வராமல் போகலாம். அதனால் என்ன பண்ணணும்? சில நல்லவர்கள் நேர்மையானவர்கள் தான் அப்படி தான் போடணும். இதே சப்போஸ் ரேச்சலோ மாணவர்களோ நேர்மையானவர்கள் கொடுத்தாங்கன்னா இந்த பாதி வர மாதிரி போடணும். இங்கே என்ன கொடுத்துருக்கான்? சில நல்லவர்கள் நேர்மையானவர்கள். அப்போ இந்த டயக்ராம் எப்படி வரணும்? இந்த நல்லவர்கள் கூட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தான் வரணும். அப்போ சில நல்லவர்கள் நேர்மையானவர்கள். டயக்ராம் இப்படி தான் இருக்கணும். இதை பொறுத்து நம்ம பார்க்கலாமா? முடிவுகள் என்ன கொடுத்துருக்கான்? ரேச்சல் நேர்மையானவர். இந்த டயக்ராமில் ரேச்சலுக்கும் நேர்மையானவருக்கும் எதனா லிங்க் ஆகுதா? அப்போ கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? இது வராது. நெக்ஸ்ட் பாருங்க, சில நேர்மையானவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்கான். சில நேர்மையானவர்கள் நல்லவர்கள். இங்கே ஆல்ரெடி சில நல்லவர்கள் நேர்மையானவர்கள் கொடுத்துக்கிறான். அதே மாதிரி டயக்ராம்லையும் கரெக்டாக வருது. அப்போது சில நேர்மையானவர்கள் நல்லவர்கள் வராங்க. கரெக்டாக? சில நேர்மையானவர்கள் நல்லவர்கள் வராங்க. அப்போ ஆப்ஷன் 2 முடிவு 2 பின்பற்றப்படுகிறது. அப்போ முடிவு 2 மட்டும் பின்பற்றப்படுகிறது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? ஓகே, இதுவும் மிரர் இமேஜ் தான். இதுவும் என்ன சொன்னேன்? ஸோ லெஃப்ட்டு ரைட்டு அது மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ லெஃப்ட் இப்படி இருக்குன்னா அந்த பக்கம் பார்க்கும்போது இப்படி தானே வரப்போகுது. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், நெக்லெக்ட் பண்ணிடலாம். இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது.
அப்படியே சொல்லிட்டு போயிடலாம் ஆப்ஷன் டி தான் வரும் அப்படின்ட்டு. இது மூணுமே வராது. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஸோ ரொம்ப ஈஸி தான் கொஷின் பேப்பர். ஓகே, இங்கிலீஷில் அப்படியே நீங்கள் சிலாகிசம் பார்த்துங்க, நம்ம தமிழில் பார்க்கலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்கான்? அறிக்கைகள். எந்த ஏவும் பி அல்ல. அப்போ எந்த ஏவும் பி அல்ல. கரெக்டாக? அப்போ எந்த ஏவும் பி அல்ல. எந்த ஏவும் பி அல்ல. ரெண்டாவது என்ன கொடுத்துக்கிறான்? எந்த சியும் பி அல்ல. எந்த சியும் பி அல்லன்னா எந்த சியும் பி இல்லை அப்படின்னு கொடுத்துட்டா. எந்த ஏவும் பி அல்ல, எந்த சியும் பி அல்ல. இதுதான் என்ன சொல்லியிருக்கான்? அறிக்கைகளை சொல்லியிருக்கான். இப்போ அதுலேருந்து முடிவு கேட்குறான். என்ன கேட்குறான்? சில சீக்கள் ஏ அல்ல, சில சீக்கள் ஏ அல்ல. நம்ம எதுனா சொல்ல முடியுமா? அவன் எதுனா கூற்றில் அறிக்கையில் சொல்லியிருக்கானா? சொல்லலை. ஏக்கும் சிக்கும் எந்த ரிலேஷனுமே அவன் சொல்லலை. அப்போ எப்படி வரும்? இங்கே மட்டும் ஏவும் சியும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ கண்டிப்பாக இது வராது. ஓகேவா? சில ஏக்கள் பி ஆகும். அவன் என்ன சொல்லிக்கிறான்? எந்த ஏவுமே பி இல்லைன்னு சொல்லிட்டான். அப்போ எப்படி சில ஏக்கள் பி ஆகும்? அப்போ அதுவும் வராது. அப்போ ரெண்டுமே வராதுன்னா ஆப்ஷன் என்ன வரும்? எந்த முடிவும் பின்பற்றப்படவில்லை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். எந்த முடிவும் பின்பற்றப்படவில்லை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஓகே, சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்கான். அதாவது லீனியர் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? DNUL மற்றும் O ஆகியவை வடக்கு நோக்கி நேர்கோட்டில் நிற்கின்றனர். அப்போ எல்லாருமே என்னது? வடக்கு நோக்கினால சேம் சைட்னால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இதில் எந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? மொத்தம் எத்தனை பேர் சொல்லிட்டாங்க? 5 பேர் சொல்லிட்டாங்களா? 1 2 3 4 5. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். வரிசையின் இறுதியில் நிற்கும் டிக்கு உடனடி வலதுபுறத்தில் n நிற்கிறார். வரிசையின் இறுதியில் நிற்கும் டிக்கு உடனடி வலதுபுறத்தில் n நிற்கிறார். சப்போஸ் நம்ம டி இங்கே எடுத்தோம்னா நம்ம லெஃப்ட் ரைட் பொசிஷன் மாற்றிக்கணும். அதனால டி இங்கே நம்ம எடுக்க தேவையில்லை. இப்போ நம்ம டி இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா அவன் என்ன சொல்லிக்கிறான்? உடனடி வலதுபுறம் சொல்லிட்டுக்கிறானா? இங்கே பாருங்க, வரிசையின் இறுதியில் நிற்கும் டிக்கு உடனடி வலதுபுறத்தில் n நிற்கிறார். உடனடி வலதுபுறத்தில். நம்ம இங்கே டி எடுக்கிறோன்னு வச்சுங்க, இந்த பக்கம் ரைட் சைடு வர மாதிரி இருக்கும். அது நம்ம என்ன ஆகும்? கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் என்ன பண்ணிடலாம்? டி இங்கே போட்டுடலாம். அதனோட உடனடி வலதுபுறம் யார்? n. கரெக்டாக? ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம முதல்ல கரெக்டாக பாயிண்ட் கொடுத்துட்டோம். அப்படியே நம்ம உட்கார வச்சுட்டோம். அதாவது இறுதியில் நிற்கும் டிக்கு உடனடி வலதுபுறத்தில் யார் இருக்கிறது? n. அதை போட்டாச்சு. அதே மாதிரி O என்பவர் எல்லின் உடனடி இடதுபுறத்தில் நிற்கிறார். அப்போ O என்பவர் எல்லுடைய உடனடி இடதுபுறத்தில், உடனடி லெஃப்ட் சைடில் இருக்கிறார். கரெக்டாக? ஸோ அந்த பாயிண்ட் எங்கே உட்கார வைக்கிறது தெரியாது, அப்படியே இருக்கட்டும். அடுத்த பாயிண்ட் போயிடலாம். எல்லானவர் வரிசையின் இறுதியில் அமரவில்லை. பாயிண்ட் நோட் பண்ணிங்க. எல்லானவர் வரிசையின் இறுதியில் அமரவில்லை. அப்போ வரிசைன்னா ஒரு பக்கம் டி உட்கார வச்சாச்சு. அப்போ வரிசைன்னு இறுதினா இங்கே தானே வரும். அப்போ இங்கே எல்ல வரல. கரெக்டாக? அப்போ அங்கே எல்ல வரலன்னா இங்கே எல்லுக்கு முன்னாடி யார் இருக்கணும்? ஓ இருக்கணும். அப்போ எல் இங்கே தானே போட முடியும். அப்போ எல்லு இங்கே ஓ. சிம்பிள் தானே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், ரிமைனிங் ஒரே ஒரு பர்சன் யார் இருக்கிறது? யூ. அவ்வளோதான், உட்கார வச்சாச்சு. இப்போ 5 பேர் உட்கார வச்சாச்சு. அவன் என்ன கேட்குறான்? எனில் ஓவின் உடனடி இடதுபுறத்தில் யார் நிற்கிறார்? அப்போ ஓவோட உடனடி லெஃப்ட் சைடில் யார் இருப்பா? ஓவோட உடனடி லெஃப்ட் சைடில் யார் இருப்பார்னா n. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஸோ ஈஸி தானே இதெல்லாம்? ஸோ இதுவும் சிம்பிள் தான். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிகர் அனாலஜி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு 2 ரிலேஷன் இருக்கும், அதே மாதிரி என்ன ரிலேஷன் வரணும். இங்கே பாருங்கள், இதுக்கே ரிலேட் பண்ணுறாங்க. ஏன்னா 2 டயக்ராம் சேமாக இருக்குல்ல. ஸோ இதையும் அதையும் ரிலேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த பொசிஷன் அப்படியே சேமாக தான் இருக்குது. கரெக்டாக? இந்த பொசிஷன் அப்படியே சேமாக தான் இருக்குது. இப்போது இதோட கம்பேர் பண்ணியிருக்கான்னா இந்த டயக்ராம் இதோட கம்பேர் பண்ணுவானா? அப்போ இதுக்கு இங்கே என்ன பண்ண போகிறாங்க? சென்டரில் ஒரே ஒரு சர்க்கிள் வரப்போகுது. ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்புறம் பாருங்கள், இந்த டயக்ராம் இந்த இடத்துல வந்திருக்கு. அதாவது இது இங்கே வந்திருக்கு, இது இந்த இடத்துல வந்திருக்கு. கரெக்டாக? அப்படியே ஆப்போசிட்டாக இது இந்த இடத்துல வந்திருக்கு, இது இந்த இடத்துல வந்திருக்கு. ஆப்போசிட்டாக வந்திருக்கா? அதே மாதிரி அதனுடைய டயக்ராம் பொசிஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கரெக்டாக? அதனுடைய பொசிஷன் வந்து இது இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குதுன்னா அங்கே பார்க்கும்போது எப்படி பார்த்துக்கலாம்? ஸோ இப்படி பார்த்த மாதிரி இருக்கும். அதாவது ஆல்டர்னேட்டே வந்திருக்கு. அந்த மாதிரி இது என்ன பண்ணணும்? இது மேலே இப்படி பார்க்கணும், இது இந்த பக்கம் வரணும். இந்த பக்கம் வரணும்னா என்ன வரும்? ஸோ இந்த இடத்துல சர்க்கிள் போட்டாச்சு, இந்த இடத்துல இந்த மாதிரி டயக்ராம் வரப்போகுது. இதை மட்டும் நம்ம அதை வச்சு நெக்லெக்ட் பண்ணிடலாமா? அப்போ இந்த ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடலாம், இந்த ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிடலாம். 2 ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பொசிஷன் இப்படி வருமா இப்படி வருமா அதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஸோ இது வந்து இப்படி வந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த ஆப்போசிட்டில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எப்படி வரணும்? இப்படி தானே வரணும். அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா அது கீழே பார்த்த மாதிரியே வருது. ஓகேவா? அது ஆப்போசிட்டாக தானே வரணும். அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் டெல்லி தான்
இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபிகர் அனாலஜி. ஒரு லாஜிக் கொடுத்துருப்பான், அதே லாஜிக்கில் இங்கே யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்கே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கான், அதுக்கு ஆப்போசிட்டில் மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இது கீழே பார்த்த மாதிரினா இந்த பக்கம் என்ன பண்ணணும், மேலே பார்த்த மாதிரி வரணும். புரியுதுல்ல? ஓகே, ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஸோ 15th. ஸோ ரொம்ப ஈஸி தான். டைஸில் ஒரு பகடையின் 4 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. முகத்தில் 5 இருக்கும் எண்ணுக்கு எதிரே இருக்கும் எண்ணை தேர்ந்தெடுக்கும். ஸோ எதுனா 2 டைஸ் வச்சுக்கலாம், ஏன்னா 4 டைஸ்லையுமே 5 இருக்குது. வேணும்னா இப்போ 5 3 2 5 1 3 அது 2னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2னா எடுத்துக்கலாம். நம்ம இது 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? இது 2த்தில் எது காமனாக இருக்குது? 6 இருக்கா? ஸோ அப்போ 6 ஒரே ஒரு நம்பர் காமனாக இருந்தால் என்ன பண்ணோம், கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம். அப்போ இது கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் 6 4 1, இதை கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் 6 5, அதாவது 6 4 1 6 5 2, அப்போ 6 5 2. அப்போது 5ஓட ஆப்போசிட் என்ன வரும்? 4 தான் வரும். கரெக்டாக? அப்போது 5 இருக்கும் எண்ணுக்கு எதிரே இருக்கும் எண்ணை தேர்ந்தெடுக்கணும். 5க்கு ஆப்போசிட் என்ன வரும்? 4 தான் வரும். ஓகேவா? ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே, 16வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? கொடுக்கப்பட்ட சொற்களை அகராதி வரிசைப்படி வரிசைப்படுத்திய பிறகு எது 5வது இடத்தில் வரும்? நம்ம எப்பவுமே என்ன கேட்பான்னா, அப்படியே ஆர்டராக பொசிஷனாக நம்பர் கேட்டுருவோம். டிக்ஷனரி வார்த்தையில் எழுதுங்க அப்படின்ட்டு என்ன சொல்லுவான், 5 4 3 2 1 1 2 3 4 அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். இந்த ஒரு சில டைமில் எப்படி கேட்பான், 5th பிளேஸில் எது வரும் அப்படின்னு கேட்பான். ஓகேவா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு கூட அதை போடலாம் ஈஸியாக. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் என்ன வரும், அப்படியே டிக்ஷனரி மாதிரி தானே பார்க்கணும். ஃபஸ்ட்டு எது வரும்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே W இருக்குது. ஓகே, 2வது எல்லாமே R இருக்குது. அடுத்த லெட்டர் போயிடணும், 3வது லெட்டர். 3வது பார்த்தீங்கன்னா எல்லாமே A இருக்குது. அப்போ 4வது லெட்டர் பார்க்கணும். 4வது லெட்டரில் எது ஃபஸ்ட்டு வரும், இதுதான் வரும், ஏன்னா C இருக்குது. அப்போ 5 தான் ஃபஸ்ட்டு வரும். கரெக்டாக? அப்போ 5 தான் ஃபஸ்ட்டு வரும்னா ரேக் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. அப்போ இந்த ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஒரு ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணியாச்சு. 2வது AC. Cக்கு அப்புறம் எது வரும் 4வது லெட்டரில்? Cக்கு அப்புறம் அப்படியே ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் என்ன தான் வரும். கரெக்டாக? இங்கே 14. அப்போது 5 4ன்னு வரப்போகுது. அப்போது இந்த ஆப்ஷனையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ இந்த ஆப்ஷனையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து இங்கே 5 4 வந்தாச்சு. அடுத்து என்னக்கு அப்புறம் எது வரும்? ஸோ இது 3, இது 14, இங்கே 19, அதான் சாரி இங்கே 14 16, இதுதான் என்ன வரும், 3வது பிளேஸில் வரும். கரெக்டாக? 4வது லெட்டர் தான் பார்க்கணும், ஏன்னா 3 லெட்டர் சேமாக இருக்குது. WRA WRA WRAN எல்லாமே 3 லெட்டர் சேமாக இருக்குது. நம்ம இப்போ 4வது லெட்டர் தான் பார்த்துன்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு எது வரும், C 3ஆ, அப்போ அது ஃபஸ்ட்டு வரும். அப்புறம் என்னன்னா என்ன வரும், 14. அப்போ 3க்கு அப்புறம் 14 தான் வரும். 14க்கு அப்புறம் அடுத்த லெட்டர் வரணும், 16 தானே வரணும். 16 எது, P. அப்போது 5 4 1 அப்படின்னு வரும். அந்த ஆப்ஷன் இருக்கா? இல்லை, அது தேவையில்லை, நெக்லெக்ட் பண்ண தேவையில்லை. அடுத்து Pக்கு அப்புறம் என்ன வரும், 16க்கு அப்புறம் 19 வருமா? அப்போ 19னா S வருமா? அப்போது 3rd பிளேஸில், அதாவது 4th பிளேஸில் என்ன வரும், 3 வரும். கரெக்டாக? இப்போ Sக்கு அப்புறம் அடுத்து என்ன லெட்டர் வரும்? ஸோ ST இங்கே வந்துச்சு, T. அப்போது லாஸ்ட் என்ன வருது, 2. அப்போ என்ன வரும், ராத், அதுதான் வரும். WRATH அதுதான் என்ன வரும், 5th பிளேஸில் வரும். அதாவது லாஸ்ட் பிளேஸில் எது வரும்னா WARTH, WRATH. ஓகேவா? அப்போ 5th பிளேஸில் என்ன வரும், WRATH. இப்படி தான் ஃபைன் பண்ணோம். நீங்கள் வேகமாக இந்த ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணாமல் வேகமாக போட்டாலும் நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். டிக்ஷனரிலாம் ABCD தெரிஞ்சால் போதும், ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, அடுத்த கேள்வி, பிளட் ரிலேஷன், இதுவும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான், ஸ்டார் ப்ளஸ்ஸு இன்ட்டு டிவிஷன் அதெல்லாம் கொடுத்துட்டு D இன்ட்டு O டிவைடட் E ப்ளஸ் ஒய் எனில் ஒய்யுடன் D எவ்வாறு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? நம்ம சால்வ் பண்ணிடலாமா வேகமாகவே? அப்போ ஃபஸ்ட்டு இன்ட்டுனா என்ன வரும், இன்ட்டுனா சகோதரி. அப்போது D என்பவர் ஓடைய சகோதரி. ஓகேவா? இது புரியுதுல, D என்பவர் ஓவோட சகோதரி. ரெண்டாவது டிவைடட்னா என்ன கொடுத்துருக்கான், மகன். அப்போ O என்பவர் ஈயோடைய மகன், O என்பவர் ஈயோடைய மகன். மூணாவது ப்ளஸ்னா என்ன கொடுத்துருக்கான், Q ப்ளஸ் R என்றால் Q என்பவர் ஆரின் கணவர். அப்போ E ப்ளஸ் ஒய் என்றால் E என்பவர் ஒய்யோடைய கணவர். அப்போ E என்பவர் ஒய்யோடைய கணவர். கரெக்டாக? E என்பவர் ஒய்யோடைய கணவர். அப்போ என்ன கேட்குறான், ஒய்யுடன் D எவ்வாறு தொடர்புடையவர். அப்போ ஒய்யுடன் D எவ்வாறு தொடர்புடையவர் என்ன வரும், ஒய்யுடன் D அவனுடைய பசங்க தானே. அப்போ என்ன வரும், D வந்து பெண் ஆனா, பெண்ணுன்னா என்ன வரும், மகள். கரெக்டாக? ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இவன் ஆப்ஷன் என்ன கேட்குறான், ஒய்யுடன் D எவ்வாறு தொடர்புடையதுன்னா என்ன வரும், ஆப்ஷன் C மகள் தான் கரெக்டாக வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே, இது ஈஸி தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரகாஷ், காதர், ரமேஷ், சௌரவ் மற்றும் தாரிக் ஆகியோர் நண்பர்கள்.
ரமேஷ் காதிரை விட உயரமானவர். அப்போ ரமேஷ் வந்து காதிரை விட உயரமானவர், ஆனால் சௌரப்பை விட உயரம் குறைவானவர். மொத்தம் எத்தனை பேர்? 1 2 3 4 5 5 பேர் இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் என்ன ஒரு சொல்லிக்கிறான்? ரமேஷ். ரமேஷ்னா ஒரு லெட்டர் மட்டும் போட்டுக்கலாம் போதுமா, ஃபுல்லாலாம் எழுத தேவையில்ல. ரமேஷ் வந்து காதிரை விட உயரமானவர். அப்போ ரமேஷ் வந்து காதிரை விட உயரமானவர். புரியுதுல? ஒரு லெட்டர் போட்டால் தெரியல. ரானா ரமேஷ், கானா காதிர். அப்போ ரமேஷ் வந்து காதிரை விட உயரமானவர், ஆனால் சௌரப்பை விட உயரம் குறைவானவர். அப்போ இப்படி எழுதலாம், சௌரப்பை விட உயரம் குறைவானவர். அப்படி எழுதலாமா? ரமேஷ் வந்து காதிரை விட உயரமானவர், சௌரப்பை விட உயரம் குறைவானவர் அப்படின்னு எழுதலாம். அப்புறம் பாருங்க, பிரகாஷ் மிகவும் உயரம் குறைவானவர். அப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா, பிரகாஷ் மிகவும் உயரம் குறைவானவர் மற்றும் தாரிக். இப்போ அந்த பாயிண்ட் வந்து இங்கே 5 பேரில் இங்கே பின்னாடி தான் லாஸ்ட்டாக தான், அதாவது மிகவும் உயர குறைவானவர்னா அந்த 5 பேர்லேயே யார் ரொம்ப குறைவானவராக இருப்பார்? பிரகாஷ் தான் கம்மியாக இருப்பாங்க. அப்போ லாஸ்ட்டாக தான் அவங்க போடணும். ஆனால் இந்த இடத்துல எங்கே வருவாங்கன்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணலாம், அப்படியே அந்த பாயிண்ட் வச்சுட்டு அடுத்த பாயிண்ட் படிக்கலாம். இப்போ தாரிக் சௌரப்பை விட உயரமானவர். இப்போ என்ன சொல்லிக்கிறான்? தாரிக் வந்து சௌரப்பை விட உயரமானவர். இப்போ சௌரப்பு இருக்கா, அப்போ அதை விட யார் உயரமானவர்? தாரிக். இப்போ 4 பேர் இங்கே வந்தாச்சா? இப்போ ரிமைனிங் ஒரே ஒருத்தர் தானே, யார் இருக்கிறது? பிரகாஷ் தான் இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்கான்? பிரகாஷ் தான் மிகவும் உயரம் குறைவானவர். அப்போ இவங்க எல்லாரை விட யார் உயரம் கம்மியாக இருப்பாங்க? பிரகாஷ் தானே கம்மியாக இருப்பாங்க. அப்போ அவங்கள லாஸ்ட்டாக போட்டுடலாமா? அப்போ எல்லாரை விட உயரம் கம்மியாக இருக்கிறது யார்? பிரகாஷ். போட்டாச்சா? திரும்ப இன்னொரு டைம் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கான்? ரமேஷ் காதிரை விட உயரமானவர், ஆனால் சௌரப்பை விட உயரம் குறைவானவர். அப்போ ரமேஷ் வந்து காதிரை விட உயரமானவர், சௌரப்பை விட உயரம் குறைவானவர். அப்புறம் பிரகாஷ் மிகவும் உயரம் குறைவார். மிகவும் உயரம் குறைவானவர்னா அவங்க எல்லாரை விட யார் கம்மியாக இருப்பா? பிரகாஷ். அப்போ 4 பேரை விடவும் பிரகாஷ் வந்து கம்மியாக இருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கான்? தாரிக் சௌரப்பை விட உயரமானவர். தாரிக் வந்து சௌரப்பை விட உயரமானவர். இப்போ எல்லாமே போட்டாச்சா? அவன் என்ன கேள்வி கேட்குறான்? அவர்களில் மிகவும் உயரமானவர் யார்? இவங்க 5 பேரில் யார் ரொம்ப உயரமானவங்க? இப்போ பார்க்கும்போதே தெரியுதா யார் வருவா? தாரிக் தான் மிகவும் உயரமானவர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ 19th கொஷின். ஸோ இதுவும் ஓகே தான். இது என்ன சொல்லுவாங்க? இது என்ன டயக்ராம் சொல்லுவாங்க? எம்பெடட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டயக்ராம்லேருந்து ஒரு பார்ட்டு பிரிச்சிருப்பாங்க. அந்த பார்ட்டை எந்த டயக்ராமில் ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டயக்ராம் எதில் பொருத்தி பார்த்தா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி 8 டெஸ்ட்லையும் பார்த்தாச்சு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணோன்னா ஈஸியாக சொல்லிடலாம் பார்த்துட்டு. ஸோ எந்த ஆப்ஷனில் வருது? இங்கே பார்க்கும்போதே கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இதை வந்துருச்சா? ஸோ அப்படியே இருக்கா? பார்க்கும்போதே தெரியுதா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நம்ம ஃபுல்லாலாம் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஸோ லாஸ்ட் கொஷின். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த அதே தான். என்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அந்த டிவிஷன் வந்து டிவிசபிள் ஆகுமா ஆகாதா, அதாவது டிவைடட் ஆகுமா ஆகாதா நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ இங்கே 28 588 போகுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாமா? அப்போ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக நெக்லெக்ட் பண்ணலாம். அப்போ ஒரு 28 28 2 28 56 ரிமைனிங் 2 ஒரு 28 28. அப்போது 28ஆல் 588 டிவைடட் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம்? டிவைடடாக நம்ம மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு ஆப்ஷனாகவே ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மல்டிப்ளிகேஷன் வந்து எவ்வளோ வேகமாக போடுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக இதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ ஏ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கினா 588 அப்படியே போடலாம். டிவைடட் 28. ஸோ இன்ட்டு 32. அவன் எதை மாற்ற போகிறான்? மைனஸ் ப்ளஸ் மட்டும்தான் மாற்ற போகிறான். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? -72 ப்ளஸ் 160. கரெக்டாக என்ன வரணும்? 760. இப்போ பாருங்கள், 28ஆல் அடிக்கலாமா? 2 28 56 ரிமைனிங் 2 28 வரப்போது. ஒரு 28 28. இப்போ 21 32 மல்டிப்ளை பண்ணால், ஸோ இப்படி போட்டோம். ஒரு 2 2 2 2 4 ஒரு 3 3 2 3 6. அப்போ என்ன வருது? ஸோ 672 வருது. கரெக்டாக? இப்போ என்ன வரும்? 672 மைனஸ் 72 ப்ளஸ் 160. கரெக்டாக? அப்போ 672ல் 72 போனால் 600. கரெக்டாக? 672ல் 72 போனால் 600 ப்ளஸ் 160 என்ன வரும்? 760. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே நமக்கு என்ன வந்துச்சு? கரெக்டாக வந்துச்சு. இப்போ நம்ம டிவைடட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த ஆப்ஷன் நம்ம இந்த 2 ஆப்ஷன் எடுத்தே இருக்க மாட்டோம், நேராக இந்த ஆப்ஷன் போயிட்டு இருப்போம். ஓகேவா? அப்போது டிவிசிபிள் ஆகிறதுனால என்ன பண்ணுவோம்? இந்த ஆப்ஷனை தான் வச்சுன்னு இருப்போம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? மற்றதெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த டிவைடட் இங்கே மைனஸ், இது ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணி பாருங்க. இங்கே டிவைடட் வரப்போகுது, இங்கே மைனஸ் வரப்போகுது. அப்போ இந்த ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா 72 டிவைடட் 160 ஆகுமா? ஆகாது. அப்போ அந்த ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷன் பாருங்கள், டிவைடட் ப்ளஸ். இப்போ இங்கே டிவைடட் வரும், இங்கே ப்ளஸ் வரும். இங்கே 32 டிவைடட் 72 ஆகுமா? ஆகாது. அப்போ இந்த ஆப்ஷனையும்
நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில். இப்போ 2 ஆப்ஷன் வரும்போது 2 ஆப்ஷன் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எதனா ஒரு ஆப்ஷன் எடுத்துப்போம். ஓகேவா? எல்லாமே ஒரு டைம் தான் நெக்லெக்ட் ஆகும். ஒரு சில டைமில் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் நம்ம போடுற மாதிரி தான் வரும். ஓகேவா? இப்போ என்ன ஆன்சர் வந்துச்சு? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அப்போ ஓகே, 9வது டெஸ்ட் ஈஸியாக தான் இருந்துச்சு. 20 கொஸ்டின் வேகமாகவே சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி அடுத்த டெஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் 9 இங்கிலீஷ் பார்ட்டுடைய அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாமா? ஓகே, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னங்க கேட்டிருக்காங்க? அப்ராப்ரியேட் சினோனிம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டினே நமக்கு சினோனிம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, எதுக்குரிய சினோனிம் பார்த்தீங்கன்னா ஆம்னி ப்ரெசன்ட். ஓகேங்களா? ப்ரெசன்ட் அப்படின்னா என்னன்னா எல்லா இடத்துலையுமே ப்ரெசண்டாக, அதாவது ப்ரெசன்ட் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க? ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இங்கேனா ஆம்னி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கா? ஆம்னி அப்படின்னா என்ன மீனிங்னா எல்லா அப்படின்னு தான் மீனிங். எல்லா இல்லைனா அனைத்தும், அந்த மீனிங், அந்த இதுக்கு தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஆம்னி அப்படிங்கிற ரூட் வேர்டாக பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இப்படி வந்து ஆம்னி ஓர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஆம்னி அப்படின்னா என்னது? அனைத்து. ஓகேங்களா? ஆம்னி அப்படின்னா அனைத்துண்ணி. இது வந்து எதுக்கு ஆம்னி ஓர்னா அதோடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துண்ணி அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? ஆம்னி ப்ரெசன்ட் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் மீனிங். ஓகேங்களா? ஆம்னி ஓர்னா என்னையா? அனைத்துண்ணி. ஹெர்பி ஓர்னா தாவர உண்ணி. அதே இது வந்துட்டு ஆம்னி ஓர்னா என்ன பண்ணும்? எல்லாத்தையும். ஓகேங்களா? ஆம்னி அப்படிங்கிறதுக்கு என்ன தான் மீனிங்கு? எல்லாம் இல்லைனா அனைத்தும் அப்படிங்கிறது தான் இந்த ஆம்னி அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு என்னவா இருக்கும்? மீனிங்காக இருக்குமா? ஆம்னி அப்படிங்கிறது வந்து என்ன தான் மீனிங்கு? எல்லாம் அனைத்தும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஆம்னி ப்ரெசன்ட்னா எல்லா இடத்துலையும் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? எல்லாத்துலேயும் ப்ரெசண்ட்டாக இருக்க தான் என்ன சொல்லுவாங்க? ஆம்னி ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கு மீனிங்ஃபுல்லான வார்த்தை எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் அப்படிங்கிற வருமா? வராது. ஓகேங்களா? அது வேறு இது வேறு. காண்டெம்பரரி. காண்டெம்பரரினா சமகாலத்தவர் அப்படின்னு அர்த்தம். தமிழில் வந்துட்டு சமகாலத்தவர் அப்படிங்கிறதுக்கு தான் காண்டெம்பரரியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நல்லா ஃபெல்லிங்க பார்த்துக்கோ. காண்டெம். ஓகேங்களா? ரோரி. ஓகேங்களா? ஏன்னா மிஸ்பெல்டில் கேட்கலாம். ஃபஸ்ட்டு கான், சிஓஎன், கான், டெம்பரரி. ஓகேங்களா? சரி, ஓகே. டெம்பரரி. ஓகே. அதுக்கடுத்து யூனிக் வருமா? தனித்துவமான. ஓகேங்களா? ஏன்னா ஆம்னி ப்ரெசன்ட்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது. தனியாக இருக்கிறதுக்கு வருமா? வராது. ஓகேயா? அப்போனா எது தான் ஆன்சராக இருக்கும்? யூனிவர்சல் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் ப்ரெசண்ட்டாக இருக்கான் அப்படின்னா என்ன மீனிங்கு? யூனிவர்சலாக இருக்கான் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா? சரி, யூனிவர்சல் அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங்காக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னங்க கேட்டிருக்காங்க? சூஸ் த சென்டென்ஸ் தட் இஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நமக்கான சென்டென்ஸை வந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் V2. சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 தான் வந்துட்டு என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கே சப்ஜெக்ட் இருக்குது, இங்கே ஹெல்பிங் வெர்பு ப்ளஸ் இது என்னது? ஹெல்பிங், அதாவது வாஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம இதை என்னன்னு சொல்லியிருக்கலாம்? வெறும் வாஸ்க்கு அடுத்து எந்த விதமான வெர்பும் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா நீ என்னன்னு சொல்லிக்கலாம்? இதை வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லியிருக்கலாம். ஒன்று சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? வாஸு இல்லைன்னா வேறு. அதுக்கடுத்து என்னமே வந்திருக்கக்கூடாது? வெர்பே வந்துட்டு வந்திருக்கக்கூடாது. ஓகேங்களா? வெர்பே இல்லாமல் இருந்துச்சுன்னா நீ அந்த வெறும் வாஸ் வேறு மட்டும் உனக்கு வெர்பாக இருந்துச்சா, மெயின் வெர்பாக இருந்துச்சுன்னா நீ அதை என்னன்னு சொல்லிக்கலாம்? சிம்பிள் பாஸ்ட்னு சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே என்னங்க இருக்குது? வாஸ் வெர்புக்கு அடுத்து V1 + ing இருக்கா? அப்போனா இது வந்து எதற்குரிய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸுக்கான ஸ்ட்ரக்சர். பாஸ்ட்டு கண்டினியூஸுக்கான ஸ்ட்ரக்சர் தான் வந்துட்டு என்னது? சப்ஜெக்ட் வரும், அதுக்கடுத்து வெர்பு இல்லைன்னா வாசு, அதுக்கடுத்து வெர்பு V1 + ing. ஓகேங்களா? இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸுக்கு. ஓகே. இதே இது வந்துட்டு ஹேடு ப்ளஸ் V3 வந்துச்சுன்னா இது எது குறினா? பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கான ஸ்ட்ரக்சர் என்னையா? சப்ஜெக்ட்டு, அதுக்கடுத்து வந்துட்டு ஹேடு ப்ளஸ் V3.
இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கான ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சிம்பிள் பாஸ்ட்டில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் பாஸ்ட்டில் ரெண்டு ஸ்ட்ரக்சர் தான் வரும். ஒன்று சப்ஜெக்ட்டு, அதுக்கடுத்து சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வாஸ் வேறு, அதுக்கடுத்து எதுவுமே வந்திருக்கக்கூடாது விச் மீன்ஸ் என்னென்னா வெர்பு வந்துட்டு இருந்திருக்கக்கூடாது. ஓகேங்களா, வெர்பு இல்லாமல் சப்ஜெக்டும் வாஸும் வேறு மட்டும் இருந்துருந்துச்சுன்னா மெயின் வெர்பாக அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், சிம்பிள் பாஸ்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இங்கே ஹேடுக்கு அடுத்து என்ன இருக்குது, பீன் கிவிங் அப்படின்னா இந்த இதுவும் கிடையாது. ஓகே, அதுக்கடுத்து ஹேடுக்கு அடுத்து V3 இருக்கா, அது என்னன்னு சொல்லியிருக்கோம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னா இதுவும் கிடையாது. இங்கே டி ஆப்ஷன் தான். இங்கே சப்ஜெக்ட்டு கேவ் அப்படிங்கிறது என்னது, V2 சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 அப்போனா நமக்கு எந்த ஆப்ஷன் தான் கரெக்டு, ஆப்ஷன் அதாவது டி அப்படிங்கிறது தான் கரெக்டு. டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பி தான் கரெக்ட். ஓகேங்களா, சிம்பிள் பாஸ்ட்டில் ரெண்டு ஸ்ட்ரக்சர் தான். ஒன்று சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வெர்பு 2 வரணும், இல்லைனா சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வாஸ் இல்லைனா வேர் அப்படிங்கிறது வந்து மெயின் வெர்பாக இருக்கணும். ஓகேங்களா, இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரில் எது ஒன்றா தான் அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, சிம்பிள் பாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே சிம்பிள் பாஸ்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு டியில் கொடுத்துருக்கா தான் சிம்பிள் பாஸ்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே, சினோனிம் தாங்க கேட்டிருக்காங்க. சினோனிம் தான் நம்ம கேட்டிருக்காங்க. டிஸ்கானஸ்ட் பீப்புள். டிஸ்கானஸ்ட்னா பீப்புள்னால் என்ன பண்ணுவாங்க, நேர்மை இல்லாத பீப்புள். ஆல்வேஸ் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்கள ஏமாற்றுவாங்க. ஓகேங்களா, அப்படின்னா டிசீவ் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் தமிழில், ஏமாத்துதல் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா, அதுக்கு சீட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அதுக்கு எக்ஸாக்டான சேம் மீனிங்ஃபுல்லான வேர்டாக இருக்கும். ஓகேங்களா, டிசீவ்னாலும் என்ன தான், ஏமாத்துறது. ஓகே, சரி ஓகே. இப்போ டிசீவ், ரிசீவ் இதெல்லாம் வந்து எங்கன்னா கரெக்டாக ஸ்பெல்லிங் எரருக்கு வந்து பார்த்துக்கோ. கடைசியில் என்ன வரணும், IVE வரணும். ஓகேங்களா, அதே ரிசீவுக்கும் என்ன தான், ரிசீவுக்கும் கடைசியில் IVE தான் வரணும். ஓகேங்களா, ரிசீவ் இந்த ரெண்டுக்குமே கடைசியில் CEIVE அப்படிங்கிற வரும். ஓகே, சரி ஓகே. இங்கே கிளாடன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிளாட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹாப்பி அப்படிங்கிறது மீனிங். கிளாட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்கு, ஹாப்பி அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா, ஸோ கிளாடுனாலும் என்ன தான், ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு மீனிங். ஓகேங்களா, டிசீவ் அப்படிங்கிறதுக்கு என்ன தான் மீனிங், கரெக்டான மீனிங் வந்து என்னென்னா சீட் அப்படிங்கிறது தான் மீனிங்ஃபுல்லான வேர்டாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேர்டு, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போயிடலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு முக்கியமான கிராமர், அடிக்கடி கேட்கக்கூடியது தான். ஓகேங்களா, whom, when, how. இந்த வார்த்தைகளெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, WH வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்களா. இந்த WH வேர்ட்ஸுக்கு அடுத்து எப்பயுமே தட் அப்படிங்கிற வார்த்தை வராது. ஓகேங்களா, இந்த WHக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ பக்கத்தில் தட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரவே வராது. இந்த 7 வார்த்தைகளை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, WH வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட், வேர், விச், ஹூ, ஹூம், வென், ஹவ். இந்த 7 வார்த்தைகளை என்னன்னு சொல்லுவாங்க, WH வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த WH வேர்ட்ஸுக்கு பக்கத்துலையோ எங்கேயுமே வந்துட்டு தட் அப்படிங்கிற வார்த்தை வராது. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ கொஸ்டினை பாருங்கள். ஐ ஆஸ்க்டு ரீட்டா. ஆஸ்க்டுன்னு வந்திருக்கா. ஆஸ்க்டுனா இது என்ன டென்ஸுங்க, பாஸ்ட் டென்ஸா இல்லை ப்ரெசன்ட் டென்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ். அப்போனா இங்கே வாஸ் தான் வரணும். இங்கே இஸ் வந்ததுன்னா அது என்னது, தவறு. ஓகேங்களா, 2 இதை எரர் பண்ணிட்டோமா. சரி ஓகே. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஆஸ்க்டுன்னு வந்துருச்சா. அதுக்கடுத்து நம்ம என்ன சொல்லியிருந்தேன், ஹவ்வுக்கு பக்கத்தில் எது வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், தேட் அப்படிங்கிறது வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று தேட் வந்துருந்துச்சுன்னா ஹவ் வரக்கூடாது, இதே இது வந்து ஹவ் வந்துருந்துச்சுன்னா தேட் வரக்கூடாது. அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, தென் அப்படிங்கிறது வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, தென் அப்படிங்கிறது டயத்தை குறிக்கக்கூடியது, அது கன்ஜெக்ஷனாக இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே தான், சிம்பிள் ரூல். என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்டுக்கு பக்கத்தில் WH வேர்டு எதுவுமே பக்கத்துலேயே வரவே கூடாது. அப்படி WH வேர்டு வந்துச்சுன்னா அது பக்கத்தில் என்ன வரக்கூடாது, தட் வரக்கூடாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்கரெக்ட் வேர்டை வந்துட்டு செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பேசேஜுக்கு வந்து எத்தனை எஸ்ஸியாக வரணும், 2 எஸ் வரணும். பேசேஜ் 2 எஸ் இருந்தால் தான் அது வந்து என்னது, பேசேஜ். ஓகே, அதுக்கடுத்து வந்துட்டு பேன் கேக், அதுக்கடுத்து மாடல். அதே மாதிரிக்க பேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன வந்திருக்கணும்,
அதுக்கும் 2 எஸ் வந்திருக்கணும். ஓகேங்களா? பேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கும் எத்தனை எஸ் வந்திருக்கணும்? 2 எஸ் வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஒரே ஒரு எஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு என்னது தப்பாக இருக்கிறதுக்கான ஒரு வார்த்தை. ஓகே, சரி, ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் ஆக்வர்டு. ஆக்வர்ட்னா ஒன்றும் இல்லையா, யூனிக்கு, பெக்குலியர் இதிலே வந்துடும். ஸ்ட்ரேஞ்சு, ஸ்ட்ரேஞ்ச், இதுதான் வந்துட்டு ஆக்வர்ட். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்கில்ஃபுல். ஓகேங்களா? ஆக்வர்டாக இருக்கான் அப்படின்னா ரொம்ப பின்தங்கி இருக்கான் அப்படின்னும் கூட வச்சுக்கோ. ஓகேங்களா? அது நல்லதாகவும் இருக்கலாம், இல்லைனா கெட்டதாகவும் இருக்கலாம். ஸோ அன்ஸ்கில்ஃபுல் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேயா? டோர்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஆக்டிவில் இல்லை, நாட் ஆக்டிவ் நவ். டோர்மெண்ட்னா உறங்கி கொண்டிருக்கிற அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேங்களா? டோர்மெண்ட்னா உறங்கி கொண்டிருக்கிற. டோர்மெண்ட் வாழ்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உறங்கி கொண்டிருக்கிற எரிமலை அப்படிங்கிறது தான் அர்த்தமாக இருக்கும். ஓகேங்களா? டோர்மெண்ட்னா இப்போ அது வந்து என்னவா இல்லை, ஆக்டிவாக இல்லை. ஓகேங்களா? அதுக்கு அப்படியே அதுக்கு அப்படியே சினானி மாற்றியா என்ன இருக்கும்? ஆஸ் ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து இதுக்கு சினானி மாற்றியாக இருக்கும். ஏஸ் ஸ்லீப்னா என்ன? அது தூங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் தூங்கிட்டு இருக்குன்னா இப்போ வந்து என்னவா இல்லை, ஆக்டிவாக இல்லை. ஓகேங்களா? அப்படின்னா டோர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன தான்? ஏஸ் ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவல் மீனிங்ஃபுல்லான வேர்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆக்வர்டுக்கு வந்து என்னையா மீனிங்கு? ஆக்வர்டுக்கு வந்து ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிறது, அன்ஸ்கில்ஃபுல் அப்படிங்கிறது மீனிங்காக வரும். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th. இந்த வார்த்தை வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, நெக்லெக்டட். நெக்லெக்டட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கத்தக்க அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா? நெக்லெக்டடுனாலே வந்துட்டு புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது தான் மீனிங். அதோடைய ஆண்டனிம் என்னவாக இருக்கும்? ஆண்டனிம் என்னவாக இருக்கும்? ஒன்றை புறக்கணிக்கிறது அப்படின்னா அதை வந்துட்டு என்ன பண்ணுறது? அதை வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகாமல் அதை அப்படியே தவிர்த்துறது. அப்படின்னா அதை அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆண்டனிமாக இருக்குமா? ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே வந்து கரெக்டாக இருக்கும். நெக்லெக்டட்னா புறக்கணித்தல். அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது? அதை அட்டன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அட்டெண்டட் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? இக்னோர்ட் அப்படிங்கிறது வந்து நெக்லெக்டடுக்கு வந்து என்னது? அப்படியே சேம் மீனிங்ஃபுல்லான வார்த்தை. இது வந்து இக்னோர்னாலும் என்னதான் மீன், அதாவது இக்னோர்டு அப்படின்னு நெக்லெக்டடுன்னு இருக்குல்ல, நெக்லெக்டோடைய சேம் மீனிங்ஃபுல் வார்த்தை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்னோர்டு அப்படின்னு வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஸ்கார்ன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கா, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த ஸ்கார்ன் அப்படின்னா இதுக்கு மீனிங்ஃபுல்லான வார்த்தைகள் என்னென்னா கண்டெம்ட், உன்னைய அவமரியாதை பண்ணுறாங்களே அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்கார்ன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒன்றா அவமரியாதை பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்கார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டெம்ட்டு. அதே வந்துட்டு சோல்டு அப்படின்னாலும் என்ன தான்? உன்னை திட்டுனாலும் அது என்ன தான்? உனக்கு ஒரு அவமரியாதை தானே ஃபீல் ஆகும். ஸோ சோல்டு. நம்ம சோல்டுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல என்னென்ன வார்த்தைகள்? ரீபக், அதுக்கடுத்து அட்மானிஷ், நம்ம போன டெஸ்ட்டில் தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து எதுக்கு? நமக்கு திட்டுறது அப்படின்னு வந்துட்டா அதுக்கு மீனிங்ஃபுல்லான வார்த்தைகள் தான் என்னது? சோல்டு, ரிபக்கு அண்ட் அட்மானிஷ், சென்ஷூரு, இந்த வார்த்தையெல்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸ்கார்ன் அப்படின்னா கண்டெம்ட் அண்டு ஸ்கோல்டு. இதுலேயும் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீரைடு. ஓகேங்களா? எஸ்எஸ்சியோடைய ஃபேவரட் கொஸ்டின்னா இதையும் சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா டீரைடு அப்படிங்கிற கொஸ்டினை அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸ்கார்ன் அப்படின்னா அதுக்குடைய எக்ஸாக்ட் மீனிங்ஃபுல்லான வார்த்தை என்னது? ஒன்றா அவமரியாதை பண்ணுறது. ஓகேங்களா? அதில் தான் எந்த வார்த்தையும் வரும்? டீரைடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வரும். ஓகேங்களா? ஓகே. ஆக்சுவலாக நெக்லெக்ட்னா நம்ம வந்து ஒருத்தனை தவிர்க்கிறது அப்படின்னு அர்த்தம். தவிர்க்கிறதுனா அதுக்கு ஆப்போசிட் என்ன? அதை போய் அட்டன் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அட்டெண்டட் அப்படிங்கிறது இதுக்கு இது மீனிங் ஆண்டனிமான வார்த்தையாக இருக்கும். ஸ்கார்ன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன்னைய அவமரியாதை பண்ணுறது. ஸோ ஸ்கார்னுக்கு வந்து என்னது? கண்டெம்டு, சோல்டு, ரிபக் அண்ட் அட்மானிஷ் அண்டு டீரைட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. My mother was dash at my negligence and scolded me. Scoldedனா என்னையா பார்த்தோம்? இப்போ தானே பார்த்தோம். scoldedனா என்னது? திட்டுறது. ஓகேங்களா? மை மதர், என்னுடைய அம்மா என்ன பண்ணியிருக்காங்க? என்ன திட்டிருக்காங்க. அப்போனா அவங்க என்ன நிலைமையில் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்காக இருந்தனால உன்னை திட்டுவாங்களா? இல்லை. த்ரில்டாக இருந்தால் அதனால உன்னை திட்டுவாங்களா? கிடையவே கிடையாது. ஓகேங்களா? த்ரில்னா அதுவும் ஒரு விதமான ஒரு என்ஜாய், இது என்ன சொல்ல, எனர்ஜெட்டிக் தான்.
ப்ளஸ்டாக இருந்தால், அதாவது நல்ல மனநிலையில் இருந்தால் ப்ளஸ்டாகனா நல்ல மனநிலைன்னு அர்த்தம். நல்ல மனநிலையில் இருந்தால் உங்களை திட்டுவாங்களா? கிடையாது. அதாவது நன்றி உணர்வோட, ப்ளீஸ்டுனா நன்றி உணர்வோடு இருந்தால் உன்னை திட்டுவாங்களா? கிடையாது. அப்படின்னா எதாக இருந்தால் மட்டும்தான் திட்டுவாங்க. ஃப்யூரியஸாக, அதாவது கோபமாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? நம்மளை திட்டுவாங்க. அப்படின்னா கோபத்தை குறிக்கக்கூடிய சொல் இந்த 4 ஆப்ஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூரியஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 8வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, லைட் அட் த எண்ட் ஆஃப் டனல் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு டனல் வந்துட்டு எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா? அப்போனா லைட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த சூரிய ஒளியை தான் சொல்லுவாங்க. டனலுக்குள்ளே போகிறப்ப நமக்கு என்ன தான் இருக்கும்? சுற்றி இருட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போனா அங்கே ஒரு ஒளி தெரியுதுன்னா அந்த பக்கம் என்ன ஆக போகுது? வழி வந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? நீ போகக்கூடிய வழி வந்துட்டு, அதாவது அந்த டனல் முடிய போகுது அப்படின்னா தான் அங்கே என்ன இருக்கும்? ஒரு சூரிய ஒளி உள்ளே வரும். அதாவது டனல் மணி ஞாபகம் வச்சுக்கோயா, டனல் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல். அப்போனா இந்த ஒன்று வந்துட்டு சூரிய ஒளி வந்துட்டு ஒன்று பிகினிங்கில் வந்து அடிக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா கடைசியாக வந்துட்டு எண்டிங்கில் வந்து அடிக்கும். நீ உள்ளே போகிற 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்குன்னா அதில் வந்து இருட்டாக தான் இருக்கும். அந்த டனல் ஃபுல்லாகவே என்னவாக தான் இருக்கும்? இருட்டாக தான் இருக்கும். அதே இந்த பக்கம் நீ வந்துட்டேன்னா இந்த இடத்துல தான் வந்து என்ன கிடைக்கும்? அந்த இன்னொரு பாதியை வந்து அடைஞ்சால் தான் அந்த இடத்துல தான் டனலில் வந்துட்டு லைட்டு வந்து தெரியும். ஓகேங்களா? அப்போனா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்ட காலத்தில் வந்து உள்ளே போய்கிட்டு இருக்க அப்படின்னா அது வந்து முடிய போகுது அப்படின்னா தான் அதை என்னன்னு சொல்லலாம்? லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல். ஓகேயா? ஏன்னா நீ அந்த டனலில் போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயமா, அங்கே வந்துட்டு லைட்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த இது வந்துட்டு முடிய போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த கஷ்டம் அப்படிங்கிறது வந்து என்ன ஆக போகுது? முடிய போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதை சிம்பாலிக்காக குடிக்கிற மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்திங் தட் சிக்னல்ஸ் த எண்ட் ஆஃப் எ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். அதாவது எண்ட் ஆஃப் அ டனல்னா எண்ட் ஆஃப் எ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ரீடைன் அப்படின்னு இருக்கா? ஓகேங்களா? இப்போ ஐபிஎல் டீம்ஸுடைய ஏலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமும் ஒரு 4 வீரர்களை என்ன பண்ணிக்கலாம்? ரீடைன் பண்ணிக்கலாம். ரீடைன்னா தக்க வைத்தல் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? ரீடைன் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்கா? தக்க வைத்தல். அப்படின்னா அதில் சேம் மீனிங்கில் தான் வந்து என்ன வரும்? மெயின்டைன் மற்றும் ரீஸ்டோர் ஆகிய 2 வார்த்தைகளும் என்ன? அட்டைன்னா அடைதல், அட்டைன்னா அடைதல். மெயின்டைன், ரீஸ்டோர், அட்டைன் அப்படிங்கிறதெல்லாம் என்ன தான்? இந்த ரீடைனுடைய சினானிம் வேர்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போனா ரீடைன் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை நான் தக்க வச்சுக்கிறது இல்லை நினைவு வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே இது வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட் ஆண்டனிம் என்னவாக இருக்கும்? மறக்கிறது அப்படின்னு. அவனை தக்க வைக்காமல் என்ன பண்ணிடுறது? ஒன்று விட்டுறது இல்லைனா மறக்கிறது அப்படின்னு தான் மீனிங். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் வந்து இங்கே என்ன மீனிங் கரெக்டான ஆன்சராக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்கட். ரீடைனுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன? ரீடைன் அப்படிங்கிறது நினைவு வைக்கிறது இல்லைனா தக்க வைக்கிறது. ஓகேங்களா? அப்போனா அதுக்கு ஆண்டனிம் என்னவாக இருக்கும்? ஒன்று மறக்கிறது இல்லைனா கைவிடுதல் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட்டு. சரி, ஓகே. இதில் என்னங்க கேட்டிருக்காங்க? கோயிங் ஃபார் எ சாங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கோயிங் ஃபார் எ சாங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரெடிபிளி இன்எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது தான் அர்த்தமாக இருக்கும். ஓகேங்களா? கோயிங் ஃபார் எ சாங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்க்ரெடிபிளி இன்எக்ஸ்பென்சிவ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 12வது கொஸ்டின். இன்ஃபீரியர்னா என்னென்னா தனக்குள்ளே வந்துட்டு இன்ஃபீரியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா? இன்ஃபீரியர்னா தாழ்வு மனப்பான்மை. ஓகேங்களா? இன்ஃபீரியர்னா மற்றவங்களுக்கு கீழே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? இன்ஃபீரியர் குவாலிட்டி. அதாவது தாழ்ந்த குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா இன்ஃபீரியருக்கு வந்து ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? சுப்பீரியர் அப்படிங்கிறது தான் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் இங்கே வந்துட்டு என்னவாக இருக்கும்? கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்று, இந்த இன்ஃபீரியர், ஆன்டீரியர், சுப்பீரியர், எக்ஸ்டீரியர் இதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு டூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் வரும். இங்கே வந்து உனக்கு எரரில் வந்து தேன் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக தேன் வராது, அதுக்கு பதிலாக என்ன தான் வரும்? இந்த இன்ஃபீரியர், சுப்பீரியர், இந்த கடைசியில் ஓஆர் இல்லைனா இஆர்னு முடியுது பார்த்தீங்களா? ஐஓஆர் இல்லைனா இந்த மானிய வார்த்தைகள்லாம் எப்பயுமே அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும்? டூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்கும். ஓகேங்களா? எரரில் சொல்கிறேன். அதாவது சில இடங்களில் வந்து இதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருவாங்க? தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக அது வராது.
அங்கே என்ன தான் வரும் டூ அப்படிங்கிற வார்த்தை தான் வரும். அப்புறம் ஏன் இங்கே வரலன்னு கேட்கக்கூடாது. இங்கே வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா அடுத்து இந்த வார்த்தைகள்லாம் வச்சு உனக்கு கிராமரில் கேட்கலாம் சொல்கிறேன். இங்கே இது வந்திருக்க பொசிஷன் அப்படிங்கிற வந்து கரெக்டு. இதுக்கு எந்த வித ப்ரிப்போஷனும் தேவை கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா கம்பேரிட்டிவில் இது கிடையாது. அதனால் இங்கே வந்துட்டு நம்ம டூ சேர்க்கணுமோ இல்லை தேன் சேர்க்கணுங்கிற அவசியம்லாம் எதுவும் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்கரெக்ட், அதாவது மிஸ்பெல்டு வார்த்தையை வந்துட்டு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நியூட்ரியன்ட் அப்படிங்கிறது இது கரெக்டு. ஓகே, அதுக்கடுத்து சூட்டபிள் அப்படிங்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து பெர்மனன்ட். ஓகே, இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? இங்கே செப்பரேட்டிங் என்ன வந்திருக்கு? பிக்கு அடுத்து ஏ வரணும், இ வரக்கூடாது. பிக்கு அடுத்து என்ன வரணும்? ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டான அர்த்தம். ஓகேங்களா? ஸோ செப்பரேட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது கரெக்டான கொஸ்டின். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த பிஇஎன் இருக்கு பார்த்தியா, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் வேல கைண்ட் அண்டு ஜென்டில். கைண்டுனா என்னையா கருணை உள்ளமாக இருக்குது, ஜென்டில்னா என்னது சாஃப்டாக பேசுறது. இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க கைண்ட் அண்டு ஜென்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படின்னா பெனிவோலண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இதுவும் என்ன தான் மீனிங்கு? கைண்டாக இருக்கிறது இல்லைனா ஜென்டிலாக இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க பெனிவோலண்ட் அப்படிங்கிறதுக்கும் இதுதான் மீனிங். ஏன்னா பெண்ணை வச்சு ஆரம்பிக்கிற எல்லா வார்த்தைகளுக்குமே என்ன தான் கருணை உள்ளத்தோடு இருக்குது இல்லைனா சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறதான் மீனிங். ஓகேங்களா? சரி, ஓகே. பினைனா நல்ல உள்ளம். ஓகேங்களா? பினைனா நல்லவன் இல்லைனா நல்ல உள்ளம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? தீய உள்ளம் அப்படிங்கிறதுக்கு தான் என்ன வரும்? விக்கடு அப்படிங்கிற வார்த்தை வரும். ஓகேங்களா? விக்கடு அப்படிங்கிறது என்னது? தீய குணத்துக்கு குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆக்சுவலாக வந்துட்டு இன்ட்ரோடியூஸிய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற முடிய வந்துட்டு இந்த தான் அண்டர்லைன் பண்ண பார்ட் அப்படிங்கிறது என்னென்னா இன்ட்ரடியூஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது அண்டர்லைன் பண்ண பார்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது த வே ஆஃப் சம் ஒன் டாக்ஸ் அண்டு பிஹேவ்ஸ். ஒரு பர்சனுடைய வே ஆஃப் டாக்கிங் அண்டு பிஹேவிங் அப்படிங்கிற வந்துட்டு அவனுடைய எதை சொல்லக்கூடியதாக இருக்கும்னா அவனுடைய கெஸ்டர்ஸ்னால் முகப்பாவனைகளை சொல்லக்கூடியதாக இருக்குமா? கிடையாது. ஓகேங்களா? அவனுடைய எஃபெக்ட்ஸ் தான் ஆறாவாக இருக்குமா? கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அவனுடைய எதை குறிக்க சொல்லக்கூடிய ஒருத்தனுடைய பேச்சும் அவனுடைய நடவடிக்கைகளும் அவனுடைய பெர்சனாலிட்டியை குறிக்கக்கூடிய சொற்கள். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னவாக இருக்கும்? கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து என்ன எரர், அதாவது கிளாஸ் டெஸ்ட்னு நினைக்கிறேன். நோட்புக் சாஃப்ட்வேர் இஸ் இன்க்ளூடட். ஓகேங்களா? என்ன சொல்ல வராங்கன்னா நோட்புக் சாஃப்ட்வேர் இஸ் இன்க்ளூடட் த ஸ்மார்ட் போர்ட். அதாவது இந்த ஸ்மார்ட் போர்டுடன் எது இன்க்ளூடுன்னு சொல்லியிருக்காங்க? நோட்புக் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இன்க்ளூடுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே இஸ் வந்திருக்கா? இஸ்ஸுக்கு அடுத்து என்ன வந்திருக்கு? V3 ஃபார்மில் வெர்பு வந்திருக்கா? அப்போனா இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ஸு, ஆரு, ஆமு, அதே மாதிரிக்க வாஷு, வேறு, இதுக்கடுத்துலாம் வந்துட்டு V3 வெர்பு வந்துச்சுன்னா அது என்ன வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பேசிவ் வாய்ஸ்ன்னு சொல்கிறப்ப நம்ம எப்போவுமே பின்னாடி இருந்து தான் வாசித்து வரணும். இங்கே வந்து எது ஆப்ஜெக்டாக இருக்குது? த ஸ்மார்ட் போர்டு இன்க்ளூடட்னா என்ன? அது உள்ளே வச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். எதை உள்ளே வச்சிருக்கு? நோட்புக் சாஃப்ட்வேரை உள்ளே வச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இந்த ஸ்மார்ட் போர்டு தான் எதை உள்ளே அடக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்புக் சாஃப்ட்வேரை உள்ளே அடக்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு புரியல? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து என்னது? இந்த ஸ்மார்ட் போர்டுக்குள்ளே தான் என்ன இருக்குது? நோட்புக் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற வந்துட்டு உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன்னா எதை வச்சு நிரப்பலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, 4 ஆப்ஷன் இருக்காயா? அப்பான் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா மீது அப்படிங்கிறது மீனிங். அப்பான் அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழில் என்ன மீனிங்கு? மீது அப்படிங்கிற மீனிங். அலாங் அப்படின்னா ஓரமாக. அலாங் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்கு தமிழில்? ஓரமாக. டூ அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழில் என்ன மீனிங்கு? இக்கு அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? இக்கு. அதே மாதிரிக்க வித் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன மீனிங்கு? நம்ம ஆல்ரெடி வித்தை வச்சே பார்த்துட்டோம். வித் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா உடன்.
ஓகேங்களா உடன் அப்படிங்கிறது தான் மீனிங்காக இருக்கும் ஓகேங்களா அப்பான்னா மீது அலாங்னா ஓரமாக டூனா இக்கு வித் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்கு உடன் அப்படிங்கிறது தான் மீனிங்காக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நோட்புக் சாஃப்ட்வேர் இஸ் included dash the smart board அதான் என்ன சொல்ல வராங்க தமிழ் அப்படியே சொல்லியா ஸ்மார்ட் போர்டுடன் நோட்புக் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற வந்துட்டு உள்ளடக்கியதாக உள்ளது அப்படின்னு சொல்லலாமா இங்கே வந்துட்டு த ஸ்மார்ட் போர்டு உடன் அப்படிங்கிறது தான் கரெக்டான இருக்கும் அதாவது ஸ்மார்ட் போர்டு மீது நோட்புக் சாஃப்ட்வேர் உள்ளடங்கியுள்ளது அப்படின்னு வந்தால் அது கிடையாது அதே வந்துட்டு ஸ்மார்ட் போர்டுக்கு நோட்புக் சாஃப்ட்வேர் இன்க்ளூடட் அப்படின்னாலும் அதுவும் உள்ளடக்கியது அப்படின்னாலும் அதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது ஸோ இங்கே என்ன தான் வரும் வித் இன்க்ளூடட் அதுவும் இல்லாமல் இன்க்ளூடட் அப்படிங்கிற வார்த்தைக்கு எப்பயுமே வந்து அதுக்கடுத்து வரக்கூடிய வார்த்தை என்ன இருக்கும் இன்க்ளூடட் வித் அப்படிங்கிறது தான் கரெக்டான இருக்கும் ஓகேங்களா இன்க்ளூடட் வித் அப்படிங்கிறது அதாவது இன்க்ளூடட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய ப்ரிப்போஷன் என்னவாக தான் இருக்கணும் ஒன்று வித்தாக தான் இருக்கணும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் என்னங்க சொல்கிறாங்க திஸ் ப்ரோக்ராம் இன்க்ளூட்ஸ் எ டேஸ் ஆஃப் டூல்ஸ் ஃபார் ஏ டிஃப்ரென்ஷியேட்டிங் எஜுகேஷன் அதாவது இந்த ப்ரோக்ராம் திஸ் ப்ரோக்ராம் வந்து என்னென்னலாம் உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஃபார் அதாவது ஏதோ டூல்ஸை வந்து உள்ளடக்கியிருக்கு ஃபார் டிஃப்ரென்ஷியேட்டிங் எஜுகேஷன் டிஃபர் பண்ணுற மாதிரிக்க டூல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கு இந்த ப்ரோக்ராம் உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா திஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ப்ரோக்ராம் வந்து எதெல்லாம் உள்ளடக்கினா எஜுகேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாம் உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சரி இங்கே வந்து டேஷ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா என்னென்ன வரலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு டோட்டல் ஆஃப் டூல்ஸ் அப்படின்னா வருமா கிடையாது ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணியிருக்கு டோட்டல் ஆஃப் டூல்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே நமக்கு செட்டே ஆகாது ஓகேங்களா லிமிட் ஆஃப் டூல்ஸை வந்து வச்சுருக்கு அப்படின்னா அதுவும் வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நமக்கு வரவே வராது அதே மாதிரி டிசைன் ஆஃப் டூல்ஸ்னால் அதுவும் வராது ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லிப்பார் அப்படின்னா நம்பர் ஆஃப் டூல்ஸை வந்துட்டு எஜுகேஷனை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் டூல்ஸை வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து உள்ளடக்கியது அப்படின்னா நம்பர் ஆஃப் டூல்ஸ் அப்படிங்கிற வந்து இங்கே கரெக்டாக இருக்கும் ஸோ இங்கே வந்து என்னது நம்பர் அப்படிங்கிறதுக்கு அதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா நெக்ஸ்ட்டு ஓகே இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ரைட் ஆன் த ஸ்மார்ட் போர்ட் அதாவது ஸ்மார்ட் போர்டுடைய ஸ்க்ரீனில் வந்துட்டு என்னது ஸ்டூடெண்ட்ஸாலையும் ப்ரொஃபஸர்ஸாலையும் எழுத முடியும் எதை வச்சு எழுத முடியும்னா யூஸிங் எ டிஜிட்டல் பென் அல்லது என்னது டிஜிட்டல் பென்னை யூஸ் பண்ணியும் எழுதலாம் அல்லது என்ன யூஸ் பண்ணலாம் ஃபிங்கரை யூஸ் பண்ணியும் எழுதலாம் யாருடைய ஃபிங்கர் அவர்களுடைய அதாவது ப்ரொஃபஸருடையது அல்லது ஸ்டூடெண்ட்ஸுடைய அதாவது விரல்களை யூஸ் பண்ணியும் அந்த ஸ்மார்ட் போர்டில் எழுதலாம் ஓகேங்களா அப்போனா இங்கே என்ன அவர்களுடைய அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு எது எக்ஸாக்டான வேர்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு எக்ஸாக்டான வேர்டாக இருக்கும் ஓகேங்களா இதே வந்துட்டு தோஸ் அப்படின்னா இவர்கள் தீஸ் அப்படின்னா இவைகள் அப்படின்னு சொல்லலாம் தோஸ்னா அவைகள் அப்படின்னு வரும் இந்த ஹியர் இங்கே தேர்னா அங்கே ஓகேங்களா தீஸ் தோஸ் இவைகள் அவைகள் அப்படின்னு வரும் இது வந்துட்டு உயிரற்ற பொருளுக்கு தான் தீஸ் தோஸ் வரும் அதே மாதிரிக்கே தேர் அப்படிங்கிறது என்ன அது இங்கே அங்கே தான் வரும் ஸோ இங்கே எக்ஸாக்டான மீனிங்ஃபுல்லான அவர்களுடைய விரல்களை பயன்படுத்தலாம் அப்படின்னா தேர் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து எக்ஸாக்டான வேர்டாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட்புக் ஃபைல்ஸ் மே பி சேவ்டு இன் வேரியஸ் ஃபார்மேட்ஸ் அதாவது நோட்புக் ஃபைல்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் வேரியஸ் ஃபார்மேட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பிரிண்டட் போட்டுக்கலாம் இல்லை இமெயில் ஆர் போஸ்டர் ப்ரொவைடிங் ஸ்டூடெண்ட்ஸ் வித் எ டோட்டல் டேஷ் டு கோர்ஸ் மெட்டீரியல் ஓகேங்களா அதாவது நோட்புக் ஃபைல்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லா பிரிண்டடாகவும் இமெயிலாகவும் போஸ்டர் ப்ரொவைடிங் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது எல்லாத்தையும் வந்துட்டு பிரிண்ட் போட்டு பிரிண்டட் ஃபார்மேட்டில் வச்சுருக்கனால அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் கோர்ஸ் மெட்டீரியலாக எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆக்சஸ்னால் என்ன மீனிங்கு பயன்படுத்திக்கலாம் கோர்ஸ் மெட்டீரியலாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் பயன்படுத்துதல் அப்படிங்கிறதான் வரும் டவுன்லோட்னா அதுக்கு மீனிங் வராது ஸோ ஆக்சஸ் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய எக்ஸாக்டான மீனிங்காக இருக்கும் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து எசென்ஷியலி முக்கியமாக ஹேவிங் எ ஸ்மார்ட் போர்டு அவைலபிள் மே டேஸ்
எவ்ரிதிங் தட் கேன் பி டன் ஆன் எ கம்ப்யூட்டர். ஓகேங்களா, எசென்ஷியலி குறிப்பாக having a smart board available may does everything that can be done on a computer. அதாவது என்ன பண்ணுன்னா கம்ப்யூட்டர் மீது செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் எது மேலேயும் நம்மளால் செய்ய முடியும். ஸ்மார்ட் போர்டு மீதையும் எசென்ஷியலி ஹேவிங் எ ஸ்மார்ட் போர்டு அவைலபிள் மே ஸ்மார்ட் போர்டுடைய அவைலபிள், அதாவது ஸ்மார்ட் போர்டுடைய அவைலபிள் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளால் கம்ப்யூட்டரில் என்னென்ன பண்ண முடியுதோ அதே அளவு எவ்ரிதிங்கை இங்கேயும் என்ன பண்ண முடியலாம், நம்மளால் வந்துட்டு அந்த லெவலுக்கு வந்துட்டு என்ஹான்ஸ் உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் போர்டுடைய அவைலபிள் என்ன சொல்லுதுன்னா கம்ப்யூட்டரில் நம்மளால் என்னென்ன செய்ய முடியுதோ அதே அளவு எதுலேயும் செய்யலாம், எல்லாத்துலேயுமே வந்துட்டு இதை செய்கிற அளவு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கும், உயர்த்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ என்ஹான்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே என்னவாக இருக்கும், கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் டெஸ்ட்டை பொறுத்தளவு 1க்கு 3 தடவை நல்லா வாசிங்க. ஓகேங்களா, டைம் எடுத்தாலும் பரவாயில்லை. ஏன்னா நீ இந்த இதை 1க்கு 3 தடவை வாசிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனாக சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு ஆன்சர் வரக்கூடியதாக தான் இருக்கும். ஒரு 5க்கு நீ குறைஞ்சது சொல்லி பார்க்குறதுலே வந்துட்டு 3+ஆவது ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா, அதனால தான் நீ என்ன பண்ணு, இந்த பேராகிராஃபை வந்துட்டு 1க்கு 2 தடவை வாசி, அதில் என்னென்ன இதை சொல்ல வராங்க அப்படிங்கிறத மனசார என்ன பண்ணிக்கோ, ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோ. ஏன்னா எல்லா வார்த்தைகளும் நமக்கு தெரியாத வார்த்தைகள் இருக்காது. நம்ம பேசுகிறதுலே 100 வார்த்தை பேசுகிறோன்னா அதில் 65 வார்த்தைக்கு மேலே இங்கே என்ன தான் இங்கிலீஷ் வார்த்தையை தான் பயன்படுத்தும். அப்படிங்கிறப்போ ஒரு பேராவை படித்தாலும் நம்மளால் வந்து ஈஸியாக என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால் நீ 1க்கு 2 தடவை படித்தாலே உனக்கு அந்த பேராவில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்துட்டு உனக்கு மனசுக்குள்ளே ஏறிடும். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஆப்ஷனாக நீ எடுத்து போட்டேன்னா உனக்கு ஈஸியாக வந்துட்டு இதில் ஒரு 5க்கு 3+ மேலே வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி, ஓகே, இனி அடுத்து வர ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.